ஓம் வாழ்வும். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மைச் சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இன்று ஜூம் அமர்வில் எங்களுடன் இணைந்த அனைத்து WCC ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் WCC டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநர்கள், மிகுந்த மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள், அறிஞர்கள் மற்றும் அனைத்து மரியாதைக்குரிய பங்கேற்பாளர்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அர்த்தமுள்ள அமர்வுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடன் இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். மீண்டும் ஒரு துவக்கம். புத்தாண்டு தினம். புத்தாண்டு என்றால் நம்மில் பலருக்கு புதிய கேலண்டர், தேதி, இல்லை புதிய தீர்மானங்கள் அப்படின்றத நினைக்கிறோம். ஆனால் ஆன்மீக கோணத்துல நம்ம பார்த்தோம்னா புத்தாண்டு என்பது காலம் மாறுவது மட்டுமல்ல, மனம் மாறத் தொடங்க வேண்டிய நேரம். புதிய ஆண்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்னொரு வருடம் சேர்வது மட்டும் இல்லாம நம்மளுடைய எண்ணங்களை சீரமைக்கும் ஒரு வாய்ப்பு. அத்தகைய ஒரு அருமையான நாளில் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு வேதாத்திரிய அறிவியல் கருத்தரங்கு ஆராய்ச்சி கட்டுரை தயாரிப்பு செய்முறை விளக்கம். இந்த தலைப்பு ஒரு எழுத்து இல்லை கட்டுரை ஆய்வு என்று மட்டும் பார்க்க வேண்டியதல்ல. இது மகரிஷியின் அறிவியல் பார்வையை நமக்கு விளக்கும் ஒரு வழிகாட்டல். இன்றைய இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம ஒரு மகரிஷியோட ஒரு ஆழ்ந்த கருத்தை நினைவு கூறுவோம். நினைப்பது நடக்கும். மகரிஷி அவர்கள் சொல்வது போல நாம் விழிப்பு நிலையிலேயே நம்மளுடைய எண்ணங்களை இறுக்கமாக தெளிவாக நம்ம வச்சு பழகி கொண்டால் மற்றவர்களை எண்ண அலைகள், ஈவன் தீமையான ஒரு எண்ண அலை கூட நம்மளை பாதிக்காது. அவர் அதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஒரே நேரத்துல எத்தனையோ வானொலி நிலையங்கள் 4 அதிகமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகின்றன. ஆனால் நம் ரேடியோ நமக்கு எந்த அலை நீளத்தில் வைத்திருக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு கேட்கும். மற்ற அலைகள் மோதினாலும் அவை நம்மை பாதிக்காது. அதே போல நாம் எதை செய்ய வேண்டுமோ அதையே நினைக்க பழகினால் நாம் நினைப்பதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது. இந்த திறமை அதிகரிக்கும் போது நாம் எங்கு போனாலும் மற்றவர்கள் தாமாகவே அந்த அலை நீளத்தில் நம்மோடு இணைந்து நம்மை புரிந்து கொள்ளும் எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். அதனால் எங்கே போனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி எங்கேயாவது வெற்றி தாமதமாகவோ இல்லை தடை ஏற்பட்டாலோ அந்த தடை கூட நமக்கு கெடுதல் செய்ய அல்ல, தேவையில்லாதவற்றை விலக்கி சரியான நேரத்திற்கு நம்மை திருப்பி விடுவதற்காக. அந்த நேரத்தில் இது நடக்கவில்லை அப்படின்னு நம்ம கலங்காமல் அமைதியாக இருந்தால் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மகரிஷி சொல்ற மாதிரி முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அதே அறிவுதான். அதுவே தொகுப்பறிவு, கலெக்டிவ் நாலேஜ். அந்த தொகுப்பறிவில் நாம் நினைத்த எண்ணத்திற்கேற்ற காலமும் வேகமும் வந்தவுடன் அது தானாகவே செயலாகிறது. அதனால் இந்த புத்தாண்டு நாளில் நாம் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நம் எண்ணங்களை சீர்படுத்துவோம், நம் அறிவை ஆழப்படுத்துவோம், நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். அந்த பயணத்திற்கு இன்றைய இந்த அமர்வு ஒரு அழகான தொடக்கமாக அமையட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய யோகா அமர்வில் ஆசிரியர் நமக்கு நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர். ஆழமான சிந்தனையையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விளக்கும் திறமையானவர் தியாகராஜன் ஐயா அவர்கள். கல்வி, தொழில் நுணுக்கம் மற்றும் ஆன்மீக பயணத்தில் பல்வேறு அனுபவங்களை பெற்ற சிறப்புடையவர். இவர் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தவர். தொழில்நுட்ப துறையில் SAP சொல்யூஷன் மேனேஜர், ITIL சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ISO 20,000 லீட் ஆடிட்டர் என பல முக்கியமான சர்வதேச சான்றுகளை பெற்றவர். மேலும் எமோஷனல் இன்டெலிஜென்ட், கிரிட்டிக்கல் திங்கிங், டிடெக்டிவ் ரீசனிங் போன்ற திறமைகளையும் மேம்படுத்தியுள்ளார். ERP இம்ப்ளிமெண்டேஷன் மற்றும் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆகியவற்றில் 30க்கும் மேற்பட்ட திட்டங்களை வெற்றிகரமாக முன்னணி நிலையில் வழிநடத்தியவர். தொழில்துறையில் இவரின் பயணம்
சவுதி அரேபியாவில் 18 ஆண்டுகள் சீனியர் ஐடி சாப் ஃபங்க்ஷன் கன்சல்டன்ட், பெங்களூரில் விப்ரோ அரேபியா லிமிடெடில் 5 ஆண்டுகள் எஸ்ஏபி கன்சல்டன்ட், ஈரோட்டில் 5 ஆண்டுகள் லெக்சரர் என மொத்தம் அனைத்து துறைகளிலும் சிறப்பு சாதனையை படைத்துள்ளார். ஆன்மீக பயணமும் அதே அளவு சிறப்பு வாய்ந்தது. 1992 தீட்சை பெற்று 2024 ஆண்டு பிரம்மஞானம் முடித்து ஜெயின் டிஒய்ஹெச்இ முடித்தவர். அத்துடன் அறிவியல் அரங்கத்தின் செயலில் ஈடுபட்டு உறுப்பினராக தொடர்ந்து சேவை செய்து வருகிறார். நம்முடன் இணைந்து கொண்டு தனது அனுபவமும் அறிவும் நிறைந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இன்றைய ஆசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களாம்மா? தெரியுதுங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குதுங்க. ஆனா நீங்க இப்ப ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சு. தொடங்கலாங்களாம்மா? கண்டிப்பாங்க. வாழ்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டிஜிட்டல் சொல்யூஷன் டைரக்டர் ஜானகிராமன் ஐயா, குற்றாலம் ஐயா ஆர்என்டி டைரக்டர், மாணிக்கவாசகம் ஐயா அறிவியல் அரங்கம் ஆகியோரை வணங்கி, மற்றும் இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி இந்த உரை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த உரைக்கு முன்பு ஜஸ்ட் ஒரு கவிதையை படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். விஞ்ஞான அறிவு அனைவருக்கும் உண்டாகும். போரியலில் செலவாகும் மனிதர் ஆற்றல் பொறியியலில் திரும்பிவிடும் அக்காலத்தில் யாரிடமும் விஞ்ஞான அறிவு ஓங்கும். இயற்கை அமைப்பில் விளைவில் யூகம் நிற்கும். சூரியனின் ஒளிபட்டு சூடு பெற்று சூட்சுமமாய் அணு அடையும் காந்த சக்தி வீரியத்தை சேகரிக்க பொறிகள் செய்வோம். விவேகத்தின் உச்சத்தில் ஒழுங்காய் வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஸோ இந்த கவிதை படிக்கும்போது நமக்கு எல்லாம் தோன்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அறிவியல் வளர்ச்சி இந்த விவேகத்தின் உச்சியில ஒழுங்காய் வாழ்வதற்கான வழிமுறைகளை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய ஒரு விஷன். ஸோ அதற்கு சான்றாக தான், அதற்கு ஒரு முயற்சி, பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு பட்டிருக்கின்றன. அதில் ஒரு முயற்சி தான் இந்த மெய்யறிவு 360 டிகிரிஸ் வேதாத்ரிய அறிவியல் ஆராய்ச்சி தேசிய கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கு நடத்துவதனுடைய முதல் நோக்கம் அப்படிங்கிறது வேதாத்திரியத்தை அறிவியலுடன் ஆராய்ச்சி செய்து அதை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷன். பத்மஸ்ரீ ஐயா டாக்டர் எஸ்கேஎம் மயிலானந்தம் அவருடைய முயற்சியில, அவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கருத்தரங்கு செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றது. ஸோ இந்த கருத்தரங்கத்தில் என்னென்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கு அப்படிங்கிறதே பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கருத்தரங்க ஆய்வு கட்டுரைகள், அனைவரும் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா அன்பர்களும், வேதாத்திரிய அன்பர்களும், இல்லை வேதாத்திரியத்தை விரும்பக்கூடிய அன்பர்களும், அறிவியலாளர்களும், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களும் எல்லோருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். கலந்து கொள்வது என்பது பார்வையாளராக மட்டும் இல்லாமல் அவரவருடைய சிந்தனையில் உதித்த வேதாத்திரிய தத்துவத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிகள்
இன்றைக்கு நடக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகளையும் ஒன்று சேர்த்து பகுப்பாய்வு செய்து அந்த கட்டுரைகளை வழங்கும்போது இந்த கட்டுரைகள்லாம் ஒரு ஹிஸ்டரியாக மாறும். இது எல்லாருக்கும் போய் சேரும். உலகம் எங்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல துவக்கமாக எல்லோரும் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கருத்தரங்க ஆய்வு கட்டுரைக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி நம்ம எவ்வளோ சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக இதை நம்ம தொடங்குறோம். ஸோ முதலில் இந்த கருத்தரங்கினுடைய நிகழ்ச்சி நிரலை குயிக்காக ஒரு ரீகேப் பார்ப்போம். ஸோ இது நடக்கக்கூடிய இடம் அறிவுத்திருக்கோயில் ஆழியாறு 20, 21 மற்றும் 22 பிப்ரவரி மாதம் 2026 இது நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா 6 தலைப்புகள் ஒரு தீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 6 தலைப்புகளின் கீழில் நீங்கள் எந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் எடுத்து அந்த வேதாத்திரிய சிந்தனைகளை அதோட தொகுத்து கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஸோ சுத்தவெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ், இறைத்துகள், கருமையம், கருமைய பதிவுகள், விண், உயிர், ஜீவகாந்தம், வான்காந்தம், தியானம், அதன் வாழ்வியல் தாக்கம். ஸோ இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 6 தலைப்புகள். இந்த 6 தலைப்புகள்ங்கிறது 6 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கிய தலைப்புகள். அந்த முக்கிய தலைப்புகளின் கீழ் நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரையை நம்ம கொடுக்கலாம். ஸோ 20ஆம் தேதி எல்லாம் பெரிய ஒரு வல்லுநர்கள், அறிவியலாளர்கள், நம்ம ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ், சிறந்த மூத்த பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் இதில் கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் உரையாற்ற போகிறாங்க. ஸோ 20ஆம் தேதி உங்களுக்கு சுத்தவெளி அண்ட் மெய்யறிவு பற்றி நான் அந்த நேம்ஸ் எல்லாம் படிக்கல, குயிக்காக நான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்திருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த நிகழ்ச்சி நிரலுக்காக நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 20ஆம் தேதி சுத்தவெளி அண்ட் மெய்யறிவு, இறைத்துகள் அண்ட் மெய்யறிவு அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு இந்த டெலிகேட்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை ப்ரொஃபஸர்ஸும் பேசுகிறாங்க. அரை மணி நேரம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள், நம்ம செய்ய போகிற ஆராய்ச்சி கட்டுரைகளை நம்ம சேர் பர்சன்ஸ் இருக்காங்க, சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுக்கு முன்னால் நம்ம அதை வழங்க போகிறோம், ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். சனிக்கிழமை 21ஆம் தேதி உயிர், விண், வான்காந்தம், ஜீவகாந்தம், கருமைய பதிவுகள் இதை பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் பேச போகிறாங்க. அது போக சிறப்பு அமர்வாக இந்த ஒருங்கிணைந்த ஆரோக்கிய முகாமை பற்றிய ஒரு விளக்கமும் அதில் கொடுக்க போகிறாங்க, சிறப்பு அமர்வாக. அதுக்கப்புறம் மாலையில் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் கலந்து கொள்ளுபவர்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அது சேர் பர்சன்ஸ் குழு அதுக்கு ஒருங்கிணைத்து செயல்படுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தியானம், அதன் வாழ்வியல் தாக்கம் பற்றி ஒரு அமர்வு. அதுக்கப்புறம் வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் நடக்கும், சான்றிதழ்கள் வழங்குதல், இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இதுதான் இந்த 3 நாட்களினுடைய ஒரு சிறு முன்னோட்டம். ஓகே, இப்போ இந்த மெய்யறிவு 360 டிகிரிஸ் கருத்தரங்கில் கலந்து கொள்றதுக்காக நம்ம பதிவு செய்ய சொல்லி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, நூற்றுக்கணக்கானவங்க. இன்னும் எல்லோரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை கலந்து கொள்வதற்காக மட்டும் இல்லாமல் அதில் இணைந்து, இந்த ஆராய்ச்சியில் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ ஒருமித்த ஒரு செயல்பாடு, எல்லோரும் சேர்ந்து இது ஒரு விஷயத்தை செய்யும் போது அதனுடைய பலன் பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அதற்காக நாங்கள் டெய்லி ஒரு ஜூம் மீட்டிங் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது. அதில் நம்ம ஆராய்ச்சி கட்டுரைகள் வடிவமைக்கிறது, அது ஆராய்ச்சி கட்டுரைகளை பற்றிய அந்த தலைப்புகள் பற்றிய ஒரு கலந்துரையாடல்,
அதில் இருக்கக்கூடிய விவரங்களை பற்றியும் இல்லை அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய அளவில் அங்கே நிறைய மூத்த பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த 6 தலைப்புகளில் உங்கள் தலைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூம் ஐடி கொடுத்துருக்கு. இது எல்லாருக்கும் ஷேரும் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கருத்துக்களே முக்கியம். யார் வேண்டுமானாலும் கட்டுரை எழுதலாம் அப்படிங்கிறது குரு ஐயாவுடைய வாசகம் அது. அப்போ யார் வேணாலும் நம்ம கட்டுரை எழுத முடியும், ஆய்வு கட்டுரை எழுத முடியும் அப்படிங்கிறத அதை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரெசன்டேஷனும் அதுக்காக தான் கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த 3 நாள் கருத்தரங்கத்துக்கு முன்னால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ரீ கான்ஃபரன்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் செஷனும் நடக்க போகுது. அதற்கான தேதிகள் வந்து விரைவில் அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் இதில் பங்கு பெற்றிருக்கிறவங்களுக்கும் பதிவு செய்தவர்களுக்கும் அனுப்பப்படும். ஸோ அதில் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் நம்ம சமர்ப்பிக்க போகிறோம். அதை கருத்தரங்க ஆய்வுக்குழு வந்து அதை வந்து அவங்களுக்கு முன்பாக நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். அப்போது அவங்க இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா, பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இந்த நிகழ்வு ஜூம் மீட்டிங் மூலமாக நடத்தப்படும். அனைவரும் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து அதை பிரசன்ட் பண்ணலாம். அதில் இந்த கருத்தரங்க ஆய்வுக்குழுவில் சிறந்த கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 2 நாள் மெயின் கான்ஃபரன்ஸில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பில் அவர்கள் அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஸோ அதற்கான அட்டவணைகள் நம்ம விரைவில் எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம். ஸோ கருத்தரங்க ஆய்வு கட்டுரை விளக்க கூட்டம் வந்து வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடக்குது. ஸோ அதில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் அந்த கருத்தரங்க ஆய்வு குழு தேர்வு செய்து 12 கட்டுரையாளர்கள், இல்லை அது அந்த நம்பர்ஸ் வந்து மாறலாம், ஜாஸ்தியாக கூட போகலாம். நம்ம எப்படி கட்டுரைகள் வர்றதை பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். அவங்க அங்கே பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனோட அவங்களுடைய விளக்க உரையை நிகழ்த்தலாம். சுவரொட்டி காட்சி படங்கள் அப்படிங்கிறது போஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதும் அங்கே வந்து அந்த கருத்தரங்க அரங்கத்திலேயே அதை வந்து காட்சிப்படுத்தலாம். இப்போ ஆய்வு கட்டுரைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி பார்ப்போம். இந்த ஆய்வு கட்டுரை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஆய்வு அப்படிங்கும்போது நம்ம அது பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. எந்த வயதிலும் யார் வேண்டுமானாலும் இந்த ஆய்வுகள் ஆராய்ச்சியை வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம சிந்திக்கிறது எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான். ஒரு வேதாத்திரியத்தை பற்றி அதனுடைய ஆற்றலை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு ஆராய்ச்சி தான், ஆராய்ச்சிக்குரியது தான். அதை நம்மளுடைய சிந்தனையை, நம் மனதில் தோன்றியதை, நம் உள்ளுணர்வாக தவத்தின் மூலம் கிடைத்ததை ஒரு எழுத்து வடிவில் கொண்டு வர்றது தான் இது நோக்கம். ஸோ உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் காட்டியிருக்கிறது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் டெம்ப்ளேட், ஒரு பேசிக் டெம்ப்ளேட் தான் இது. தலைப்பு, சுருக்கம், கலைச்சொற்கள், அறிமுகம், மெத்தடாலஜி, முறையியல், முடிவுகள், கலந்துரையாடல், முடிவு, மேற்கோள்கள், பிற்சேர்க்கைகள், இந்த அமைப்பில் தான் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ A4 ஷீட்டில் இருக்கணும். எழுத்துரு அந்த ஃபாண்ட், இது மொழி வந்து தமிழில் தான், ஏன்னா இது தமிழ் கருத்தரங்கம் அப்படி நமக்கு தமிழில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க அதை கன்வெர்ட் பண்ணி கூட தமிழில் மாற்றி கூட கொடுக்கலாம். A4 சைஸில் இருக்கும். அதில் 12 எழுத்து உருவம் வந்து 12. இது வந்து தமிழில் யூனிகோட் ஃபாண்ட் போன்ற எழுத்து உருவங்கள் இருக்குது. அதில் லதா வந்து ப்ரிஃபரபிளாக இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தலாம். ஸோ 12 ஃபாண்ட் சைஸு, வரி இடைவெளி வந்து 1.5 இருக்கணும். இந்த மொத்த கட்டுரையுமே வந்து 8 to 10 பக்கங்களுக்குள் நம்ம அடக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அது 10 பக்கங்களுக்குள்ள உங்களுடைய கட்டுரையை அமைச்சுக்கலாம். தட்டச்சு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதில் அந்த குறிப்புகள், பாடல் எண், தேவைப்படும் இடங்கள், பக்கம் எண், அதை போன்ற விஷயங்களை வந்து அங்கே விரிவாக நம்ம கொடுக்கணும். பின்னால் பார்ப்போம். ஸோ தலைப்பு பக்கம், நான் இப்போ என்னன்னா அந்த கட்டுரையினுடைய ஒவ்வொரு தலைப்பு பற்றியும் சிறிய ஒரு குறிப்பு சொல்கிறேன். அந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எழுதுறவங்களுக்கு, புதுசாக எழுதுறவங்களுக்கு, ஏற்கனவே எழுதுறவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ தலைப்பு பக்கத்தில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா,
ஆய்வு கட்டுரையின் தலைப்பு சொல்லணும். சுருக்கமான தலைப்பு அப்படின்னா அந்த தலைப்பு வந்து அந்த மெயின் தீம்ஸ் கொடுத்துருக்கோமா, 6 டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 6 டாபிக்கையே தலைப்பாக கொடுக்காம நீங்க அதற்குள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காந்தம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இல்ல ஒரு கருமைய பதிவுகள்னு எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த கருமைய பதிவுல ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து அதை பற்றிய விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். அப்ப அதுக்கான தலைப்பு செலக்ட் பண்ணணும். நம்ம அந்த ஜூம் மீட்டிங்ல தலைப்பு பற்றியும் அதை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆசிரியர் பெயர், முகவரி, மின்னஞ்சல் முகவரி, இதுதான் அந்த தலைப்பு பக்கத்துல வருது. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆய்வு சுருக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 150 to 200 சொற்களுக்குள்ள அமைந்திருக்க வேண்டும். அந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான கட்டுரையினுடைய ஒரு முன்னுரை, அதனுடைய சுருக்கம். முன்னுரையில அதனுடைய சுருக்கம். அப்போ அதுல எல்லாமே அடங்கி இருக்கணும். அந்த உங்க கட்டுரையை பற்றிய விவரங்கள் அதுல அடங்கி இருக்கணும். ஸோ தேவையற்ற சுருக்க குறியீடுகள், இந்த அப்ரிவியேஷன்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தாம அது முழுமையா புரியிற மாதிரி, அந்த அப்ஸ்ட்ராக்ட் படிக்கும் போதே அது முழுமையாக புரியிற மாதிரி இருக்கணும். அந்த கட்டுரையை பற்றிய விளக்கமா இருக்கணும். நார்மலி ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல தமிழ்ல எழுதினாலுமே அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஆங்கிலத்துல கேட்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இதை யாராவது சர்ச் பண்ணும்போது இந்த கட்டுரைகள், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, இந்த குறியீட்டு சொற்கள், கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தேடும்போது அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்ல. ஸோ 4 to 6 தூய தமிழ் சொற்கள் குறியீடுகளாக பயன்படுத்தலாம். அது வந்து கீவேர்ட்ஸ். அதுக்கடுத்து கட்டுரையின் கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது உயர்ந்த தரத்துடன் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எழுத்து வடிவமாகட்டும், அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டிங்ல நம்ம ஒரு புக் எழுதும்போது, இல்ல ஒரு கட்டுரை எழுதும்போது எப்படி எழுதுவோம், அது போல ஒரு உயர்ந்த தரத்துடன் இருக்க வேண்டும். அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, உள்ளடக்கம் வந்து ஆய்வு முறை, முடிவுகள், அதை பற்றிய விளக்கமான தெளிவாக குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்புகள், மேற்கோள்கள். அப்ப மேற்கோள்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு புத்தகத்தையோ இல்ல ஒரு தத்துவத்தையோ எடுக்கும்போது அதை தெளிவாக அந்த மேற்கோள்கள் நம்ம காட்டணும். ஆய்வு சுருக்கத்தில் அதை தவிர்த்துக்கலாம். பட் உள்ள வந்து டாக்குமெண்ட்குள்ள போகும்போது நீங்க அதை வந்து தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்போ ஒரு கவி, வேதாத்திரி மகரிஷியினுடைய ஒரு கவி அப்படி எடுத்தீங்கன்னா, அந்த கவியை போட்டுட்டு அந்த கவியினுடைய நம்பர், ஞான களஞ்சியம், இத்தனாவது பாடல் அப்படிங்கிற அந்த எண்ணையும் சேர்த்து குறிப்பிடணும். அந்த மேற்கோள்களை வந்து நம்ம துல்லியமாக நம்ம ரெஃபரன்ஸ் பட்டியல் கீழே கொடுப்போம், புத்தக பட்டியல், அந்த பட்டியல்ல அதை இணைச்சிக்க வேண்டும். மேற்கோள்கள் பட்டியல் அப்படிங்கிறது தான் அந்த ரெஃபரன்ஸ்ங்கிறது. இது கடைசியா வரும் அந்த டாக்குமெண்ட்ல. அதுல அதை பற்றி விவரங்களை கரெக்டா அகரவரிசையில நம்ம அமைக்க வேண்டும். அதுல என்னென்னலாம் ரெஃபர் பண்ணலாம், புத்தகங்கள்லாம் இருக்கும், ஆய்விதழ்கள், ஆய்வு கட்டுரைகள், ஆய்வேடுகள், இணையதள தரவுகள், அதே போல இப்போ ரீசெண்டா வந்து நம்ம என்ன பண்றோம், ஏஐல வந்து தேடுறோம். அப்ப ஏஐல தேடும் போது அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய விவரங்களை நம்ம தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதே போல இந்த தலைப்பு, அந்த லைன் எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதை குறிப்பிடும் போது ஆசிரியர் யார், அந்த ஆசிரியர், அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மேற்கோள் பகுதி, நீங்க எந்த பகுதியை மேற்கோள் காட்டுறீங்க, பதிப்பு எண், ரிவிஷன் நம்பர், பதிப்பாளர், பப்ளிஷர், பதிப்பு தேதி, அந்த பப்ளிகேஷன் டேட்டு, இடம், எந்த இடம், அந்த வரிசையில நீங்க அதை அமைக்க வேண்டும். இது வந்து அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை, அந்த முறையில இதை பயன்படுத்தலாம். ஒப்படைக்கும் முறை எப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மின்னஞ்சல் யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மின்னஞ்சல் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்கு, மெய்யறிவு 360 அப்படின்னு. மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்கோம். அந்த மின்னஞ்சல் முகவரியில தான் நம்ம எல்லா கம்யூனிகேஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். இந்த கட்டுரையுடன் சேர்த்து அந்த கட்டுரைக்கான விளக்க காட்சி பிபிடி ஃபார்மேட்ல, இப்போ நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்டு ரெடி பண்ணி அந்த ஃபார்மேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம உரையாற்றும் போது, அரங்கத்தில் ஆகட்டும் இல்லை ப்ரீ கான்ஃபரன்ஸ் ஜூம் மீட்டிங்லேயே ஆகட்டும், அந்த கட்டுரை வடிவத்தில், இந்த பிபிடி வடிவத்தில் நம்ம கட்டுரையை சமர்ப்பிக்கணும்.
அதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். தினமும் அந்த ஜூம் மீட்டிங் நடக்குது. அதனோட ஐடி கொடுத்துருக்கோம். அந்த ஐடியை வந்து நம்ம இந்த குழுவிலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேதாத்திரிய தத்துவம் மற்றும் அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைக்கு மதிப்பாய்வு கேள்விகள். ஓகே, இப்போ நான் வந்து கட்டுரை ரெடி பண்ணிட்டேன், கட்டுரை எழுதிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு கட்டுரை வந்து அவங்க மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் இருக்காது, லேப்டாப் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த A4 ஷீட்டுக்கு இந்த தலைப்புகளுக்கு நீங்கள் கையிலேயே எழுதிக்கலாம். முதல்ல அது வரிசையாக எழுதிட்டு அதனுடைய டிராஃப்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை ஒரு டிடிபி டைப்பிங் சென்டர்லேயோ கொடுத்து அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ண சொன்னால் டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை சப்மிட் பண்ணிடலாம். சுருக்கம். ஓகே, இது இந்த கட்டுரையை வந்து எப்படி நீங்களே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது, சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கட்டுரையினுடைய தரம் எப்படி இருக்குது, இல்லை அந்த கட்டுரையை நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய செக்லிஸ்ட் தான் இந்த கேள்விகள். இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு தலைப்பு சுருக்கம் நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, தலைப்பு வேதாத்திரிய தத்துவம் மற்றும் அறிவியல் இணைப்பை தெளிவாக பிரதிபலிக்கிறதா? முதல் கேள்வியே அதுதான். நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பும் அந்த ஆராய்ச்சியும் இது ரெண்டையும் இணைப்பை தெளிவாக பிரதிபலிக்கிறதா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கலாம். நான் எழுதின கட்டுரையை நானே வந்து அதை படித்து பார்த்து இது கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்டில் ஆய்வின் நோக்கம், தத்துவ அடிப்படை, அறிவியல் அணுகுமுறை, முக்கிய முடிவுகள் சரியாக சுருக்கமாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து அறிமுகம் எழுதுறீங்க. அப்போ அறிமுகத்தில் என்ன முக்கியமாக இருக்கணும்? வேதாத்திரிய தத்துவம், அதுக்கப்புறம் அறிவியல் தத்துவம், அறிவியல் விளக்கம், அதுக்கப்புறம் அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி நீங்கள் ஏதாவது மேற்கோள் காட்டுறீங்கன்னா அந்த ஆராய்ச்சிகளை பற்றிய சுருக்கம். அப்போ இதெல்லாம் தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். வேதாத்திரிய தத்துவம் அடிப்படை கருத்துக்கள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னா, வேதாத்திரிய தத்துவத்தை எடுக்கும்போது அதை அந்த புத்தக விளக்கத்தோடு இல்லை அந்த புத்தகத்தினுடைய ரெஃபரன்ஸோட அதை கிளீனாக அங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே நீங்கள் உங்களுடைய சிந்தனை விளக்கத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். மேற்கோள் காட்டும் போது இது வேதாத்திரியம் கூறியது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டிட்டு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்துக்கலாம். அறிவியலுடன் இணைக்கும் நோக்கம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு தத்துவத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு உண்டான ஒரு அறிவியல், இன்றைய காலகட்டத்தில் நவீன அறிவியல்ல அதை பற்றிய ஏதாவது ஆராய்ச்சிகள் நடக்குதா, இல்லை அதை பற்றிய விளக்கம் இருக்கா அப்படிங்கிறத அந்த கட்டுரையில நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ரெண்டையும் இணைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோமா, இல்லை ரெண்டுக்கும் வந்து கேப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காந்த தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், வான்காந்த தத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விஞ்ஞான விளக்கம் என்ன இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கம் என்ன இருக்கு, இல்லை அதை பற்றி அறிவியல் தரவுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து அங்க கொடுக்கணும். ஆய்வின் நோக்கங்கள் அல்லது கருதுகோள் தெளிவாக உள்ளனவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கருதுகோள் அப்படிங்கிறது ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆய்வின் நோக்கம், எதற்காக இந்த ஆய்வை நான் செய்கிறேன். அப்போ வேதாத்திரிய தத்துவத்தை அறிவியலோட இணைத்து இல்லை அறிவியலோட கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒரு பகுப்பாய்வு செய்கிறேன். இதன் மூலமாக நம்ம இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஹைபாத்தசிஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். இது வந்து நீங்க எழுதுறதுக்கு முன்னாலேயே, கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாலேயே நீங்க அதை மென்ஷன் ஒரு லைன் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இதை தான் நான் செய்ய போறேன், இதை பற்றி ஆராய்ச்சி தான் நான் செய்ய போறேன்னு எழுதிட்டு அந்த கருதுகோளை வந்து தெளிவா இருக்கான்னு பார்த்துக்கணும். இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த வேதாத்திரிய தத்துவமும், நமக்கு எல்லாருக்கும் வேதாத்திரிய தத்துவம் தெரியும், எல்லாம் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க, பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அப்போ அந்த அந்த வேதாத்திரிய தத்துவ நூல்களை கரெக்டாக எடுத்து அதை அறிவியலுக்கும் ரெண்டுக்கும் எப்படி பொருத்தமாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கா நான் எழுதின கட்டுரையில அப்படின்னு கேள்வி கேட்டுக்கலாம். கருத்தரங்க முக்கிய தலைப்புகளை ஒட்டி முழுமையான அறிவியல் தொடர்பான ஆய்வுகள் சேர்க்கப்பட்டுள்ளனவா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை பார்த்துக்குங்க. தத்துவம் அறிவியல் இணைப்பில் உள்ள குறைபாடுகள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளனவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தத்துவத்துல முழுமையான தத்துவம் வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்காரு. சுத்த வெளியிலிருந்து மனிதன் மனம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் அறிவியலாக
ஒரு அறிவியலாளர் சொல்றதை விட சிறப்பாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா அறிவியல்ல அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படிங்கும்போது, அப்ப நீங்க அதை மேற்கோள் காட்டும்போது எதற்கு எதை மேற்கோள் காட்டுகிறீர்கள், எதற்கு எதை இணைக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அந்த தொடர்பு படுத்தக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியம். அதை எடுத்து அதுல இருக்கு மேபி அதுல வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்கலாம். இல்ல ஒரு முரண்பாடு கூட இருக்கலாம். அதை சரியாக குறியிட்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இணைப்பில்ல 2யும் அறிவியலையும், ஆராய்ச்சியும், தத்துவத்தையும் இணைக்கும்போது, அதில இருக்கக்கூடிய கேப்ப வந்து நீங்க தெளிவாக சொல்லலாம். அதுக்கப்புறம் மெத்தடாலஜி. நீங்க எந்த மாரி முறையில இந்த ஆய்வை எடுத்துச் செல்கிறீர்கள்? உதாரணமா நீங்க ஒரு இந்த ஆராய்ச்சியில நீங்க ஒரு தியானத்தை பற்றிய ஒரு முக்கியமான தியானத்தை பற்றி எடுத்துக்கிறீங்க. அந்த தியானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இல்ல ஒரு கருமைய தத்துவத்தை பத்தி எடுத்துக்கிறீங்க. கருமைய பதிவுகள் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி என்ன மாதிரி மெத்தடாலஜி நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க? இல்ல ஒரு உடற்பயிற்சியை பத்தி எடுத்திருக்கோம். இல்ல ஒரு காயகல்பத்தை பத்தி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன முறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது விவரமாக குறிப்பிட வேண்டும். தத்துவ விளக்கங்கள் தர்க்க ரீதியாகவும் ஒப்பீட்டு ஆய்வுகளுடன், அதாவது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்னா இந்த தத்துவத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிகளையும் எப்படி கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒப்பீடு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அறிவியல் சோதனைகள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்ணியிருக்கோமா? அப்படி பண்ணியிருந்தோம்னா அதையும் விளக்கமா நம்ம கொடுத்துடணும். முடிவுகள். இந்த முடிவுகள் சொல்லும்போது அந்த தெளிவான தரவுகளுடன் நம்ம அதை கொடுக்கணும். அப்போ ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் எடுத்துட்டு, இல்ல ஒரு காலேஜ்லயோ, இல்ல ஒரு உங்க மன்றத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களையோ வைத்துட்டு நீங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அதனுடைய விளக்கங்களையும் கொடுத்து, அந்த கேஸ் ஸ்டடியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அதை பற்றி நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பொதுவான கேள்விகள் தான். நீங்க என்ன எடுத்திருக்கீங்களோ, அதுக்கு இந்த கேள்விகளை பொருத்தி பார்த்து, அது சரியாக இருக்கான்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஐடியா வந்து, ஓகே நம்ம கட்டுரை சரியான பாதையில் செல்கிறதா என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அறிவியல் விளைவுகள். இப்போ உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், மனநிலை மாற்றங்கள் பத்தி வேதாத்திய கருத்துக்களுடன் எப்படி இணைச்சிருக்கீங்க? ஏன்னா, ஒரு மன மன நோய் பற்றிய ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. வேதாத்திரி தத்துவத்தோட இணைக்கும்போது, அது எந்த நிலையில இருக்கு? இப்போ ஒரு கார்டிசாலினுடைய குறைவாக இருக்கு. இல்ல ஒரு ஆர்கனுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கும் அந்த வேதாத்திரிய தத்துவத்துக்கும் எங்க கனெக்ட் பண்றீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல நீங்க வரைபடங்கள் பயன்படுத்தலாம், அட்டவணைகள் பயன்படுத்தலாம், மாதிரிகள் ஏதாவது மாடல்ஸ் குடுக்கலாம், படங்கள் போடலாம். அதுக்கு ரிலவென்ட்டா இருக்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த விவாதத்துக்குரியது அப்படிங்கிறது, ஒரு நவீன அறிவியல்ல இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து வேதாத்திரிய தத்துவத்தை இணைக்கும்போது, அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். இதை எந்த இடத்துல இணைக்கிறோங்கிற ஒரு உரையாடலை நீங்க வந்து முன்னிறுத்தி சொல்லணும். தத்துவ விளக்கங்களுடைய வரம்புகள் மற்றும் அறிவியல் சான்றுகளின் வரம்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. லிமிடேஷன்ஸ் சொல்றது. அதாவது இது இவ்வளவு தூரம் கண்டுபிடித்துள்ளார்கள். அப்ப இதற்கு மேலும் இந்த வேதாத்திரிய கருத்தோடு சேர்ந்து அதை பயணிக்கும் போது அவர்களுக்கு இந்த விளக்கம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றோம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு எது நடைமுறை பயன்பாடுகள் இது எப்படி எல்லாம் பயனடைக்கும்? அப்ப இந்த பயன்கள் அப்படிங்கிறதே வந்து இந்த விவாதத்துல டிஸ்கஷன் பாயிண்ட்ல தான் நம்ம அந்த பயன்கள் நம்ம எழுதுற கட்டுரையில எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த விவாதம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த நடைமுறை எப்படி பிராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ண முடியும். ஒரு சமுதாயத்திலேயோ இல்ல ஒரு தனி மனிதனுக்கோ இல்ல ஒரு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது விவரமா கொடுத்தோம். ஒரு டெசிஷன் நீங்க எடுத்து ஒரு கன்க்ளூஷன் நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த கன்க்ளூஷன்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கேள்விகள் மூலமா நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். தீர்மானம் தத்துவ அர்த்தமும் அறிவியல் ஆதாரமும் சமநிலையாக கொண்டுள்ளதா? அதை வந்து அன்பயாஸ்டா நம்ம செக் பண்ணியிருக்கோமா? தரவுகள் ஆதரிக்காத மிகைப்படுத்தல்கள் தரப்பட்டுள்ளன அப்படின்னா, நம்ம ஒரு தரவை எடுக்கும்போது, ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது, அந்த இன்ஃபர்மேஷன்ல கொடுக்கப்பட்ட சரியான விவரத்தை தான் நம்ம போட்டிருக்கோமா? இல்ல அது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோமா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது அசம்ப்ஷன்ஸ்,
இல்லை ஒரு அனுமானங்களை நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது பிரிண்டிங் மெட்டீரியலாக போகும்போது அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிர்கால ஆய்வுகளுக்கான வழிகள் குறிப்பிட்டுள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்த கட்டுரையோ இல்லை இந்த ஆராய்ச்சியோ இதோட முடிவு பெற போறதில்ல. ஆராய்ச்சிங்கிறதே ஒரு தொடர் நிகழ்ச்சி. அப்போ இது முடிய போறதில்ல. என்னுடைய லிமிட்டுக்கு, என்னுடைய ஸ்கோப்புக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். இதற்கு மேலும் இந்த வழியில் எப்படி பயணம் தொடரலாம், இல்லை மற்ற ஆராய்ச்சியாளர்கள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இது வரைக்கும் நம்ம இந்த டாக்குமெண்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ இந்த மொத்த தரம், இந்த டாக்குமெண்ட்டோட தரத்தை எப்படி நம்ம நிர்ணயம் பண்றது, குவாலிட்டி செக் எப்படி பண்றது? அப்போ பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எழுத்து தெளிவாகவும் தத்துவம் மற்றும் அறிவியல் இரு தரப்பினருக்கும் எளிதாக புரியும்படி உள்ளதா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு தத்துவத்தை சொல்றோம் அப்படின்னா, இந்த தத்துவத்தை படிக்காதவர்களோ இல்லை இந்த இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேதாத்திரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தா கூட இந்த டாக்குமெண்ட்டை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகும், எளிதாக புரியும்படியாகவும் இருக்குதா. அப்போ நம்ம ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். இல்லை பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து படிக்கலாம், இல்லை நம்ம பியர் நம்ம கூட இருக்கிற அன்பர்கள்ட்ட கொடுத்து ஒரு தடவை படிச்சு பார்க்க சொல்லலாம். இது புரியுதா, எங்கேயாவது நமக்கு புரியாம இருக்கா அப்படின்னு. எந்த வார்த்தைகளும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கன்ஃபியூசிங்காவோ இல்லை புரியாததாகவோ இருக்கக்கூடாது. எளிமையா எழுதினா போதும், சிம்பிளா எழுதினா போதும். ஸோ தத்துவம் அறிவியல் உரையாடலுக்கான புதிய பார்வைகளை வழங்குகிறதா, இதுவும் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சிந்தனையை தூண்டி அந்த புதிய கோணத்துல நம்ம சிந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி அது கொடுக்குதா. எதிர்கால ஆய்வுகளுக்கான திசைகள், அது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. வேதாத்திரிய ஆன்மீக சிந்தனைகள் கண்ணியத்துடன் அணுகப்பட்டுள்ளதா, அதுவும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சிந்தனைகளோ எந்த ஒரு தத்துவமோ அது அறிவியல் ஆராய்ச்சிகளோ எடுக்கும்போது அதை எப்படி கண்ணியமாக முறையாக நம்ம பயன்படுத்தி இருக்கோமா, அறிவியல் முடிவுகள் தவறாக பயன்படுத்தியுள்ளதா, அதையும் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணும்போது தத்துவத்தையும் அறிவியல் ஆராய்ச்சியும் கம்பேர் பண்ணும்போது அது சரியான கம்பேரிசனா இருக்கா, இல்லை அது மாற்று கருத்து உள்ளதாக இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். நடுநிலைமை காக்கப்பட்டுள்ளதா, ஸோ அன்பயாஸ்ட், எதையும் எந்த சார்பும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக இதை அணுக வேண்டும். ஓகே, அடுத்தது போஸ்டர் பிரசன்டேஷன். போஸ்டர் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கு என்ன அளவுங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் இப்படி தான் இருக்கும். ஒரு சார்ட் பேப்பரில் நம்ம ஒரு வரைகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் காலம்ஸ் போட்டுக்கலாம். 3 காலம் 4 காலம் போட்டுக்கலாம். அதில் படங்கள், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இன்ஃபர்மேஷன், அதுபோல் விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். இது உங்கள் ஆய்வு கட்டுரையினுடைய எல்லா தலைப்புகளும் இதில் இன்வால்வ் ஆகும். இது ஒரு மாடல். இது ஒரு டைப் இருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தலைப்பு, ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், அப்ஜெக்டிவ், மெத்தட்ஸ், இன்ட்ரொடக்ஷன், ரிசல்ட், கன்க்ளூஷன், டிஸ்கஷன், கான்டாக்ட், ரெஃபரன்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வருது பாருங்க. அப்போ உங்கள் கட்டுரையில் இருக்கக்கூடிய அந்த 10 பக்கத்துக்கு எழுதி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து ஒரு வடிவமைச்சு நம்ம இந்த சுவரொட்டி காட்சி படங்களாக போஸ்டர் பிரசன்டேஷனாக கொடுக்கலாம். இதனால என்ன நன்மை அப்படின்னா, இந்த போஸ்டர்ஸ் வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சி கருத்தரங்கம் நடக்கிற இடத்துல அவங்க குறிப்பிட்ட இடத்துல கொடுப்பாங்க. அங்க நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அப்ப டிஸ்பிளே பண்ணும்போது அங்க கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் 500 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அந்த 500 பேரும் இதை பார்வையிட முடியும். உங்க டாக்குமெண்ட் எல்லாரும் படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த டைம்ல இதை அப்போதே வந்து அவங்க பார்க்க முடியும். அப்ப கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு நீங்க விளக்கம் அளிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டராக்டிவ் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அதனால இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்க. அதுக்கு அளவுகள் 3 அடிக்கு 2 அடி அளவு லேண்ட்ஸ்கேப்ல இருக்க வேண்டும். அகலம் கொடுத்துருக்கு 36 இன்ச்சு 24 இன்ச்சஸ் அந்த சைஸ்ல கிடைமட்டமாக லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணும். 3 காலமாக பிரிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே கிளம்சியா ஒரே இடத்துல போடாம 3 காலங்கள் 4 காலங்கள்ல உங்களுடைய இது அமைப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ A1 பேப்பர் சைஸ் அப்ராக்சிமேட்லி அந்த சைஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ போஸ்டர் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறது அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ தலைப்பு, அது காலம், ஒவ்வொரு காலத்துலையும் என்னென்ன கொடுக்கலான்ட்டு அதுதான் இங்கே இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், அப்ஜெக்டிவ், மெத்தட்ஸ் வந்திருக்கு. இதில் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம், அதனுடைய முடிவுகள்,
அதனுடைய ஆலோசனை, கன்க்ளூஷன், டிஸ்கஷன் பாயிண்ட்ஸு, ரெஃபரன்சஸ்னால் நீங்கள் வந்து ஒரு 30-40 ரெஃபரன்சஸ் நீங்கள் எடுத்திருந்தா கூட முக்கியமான ரெஃபரன்சஸை இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை பார்க்கும்போது ஓகே இது எங்கிருந்து எடுத்தாங்க, இல்லை எதை வைத்து இவர்கள் இந்த ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த ரெஃபரன்சஸ். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸு கொடுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை வந்து எடுத்து அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். பொதுவான கருத்துக்கள் சொல்லும்போது அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அறிமுகம், பிரச்சனை, அதனுடைய பின்னணி, நோக்கம், முக்கிய இலக்குகள், அது மாதிரி கொடுக்கலாம். முடிவுகள், முக்கிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுத்துடணும். அப்புறம் தீர்மானம், என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துடலாம். இது ஓகே. இப்போ இது செய்கிறவங்களுக்கு பேப்பர் செய்ய வேண்டாமா அப்படின்னா இல்லை, எல்லாருமே பேப்பர் பண்ணணும். இது உங்களுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரை கண்டிப்பாக பண்ண வேண்டும். அதில் அடிஷ்னலாக எனக்கு வந்து விஷுவலாக நான் வந்து காட்டுறதுக்கு விரும்புகிறேன், ஒரு போஸ்டராக ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன் எல்லாரும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆராய்ச்சி கட்டுரையிலேயே சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அடிஷ்னலாக ஆராய்ச்சி கட்டுரையும் நான் வச்சுருக்கேன், அது கூட இந்த விளக்கப்படமும் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூ ஆடாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஆராய்ச்சி கட்டுரையை ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆராய்ச்சி கட்டுரையை பற்றி நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஜூம் மீட்டிங்லையும் ப்ரீ கான்ஃபரன்ஸ்லையும் நான் பேசும்போது எப்படி வந்து இந்த ப்ரெசன்டேஷனை நான் ரெடி பண்ணுறது. ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபார்மேட் வரும்போது அந்த நேர மேலாண்மையில் வந்து நமக்கு பிரச்சனை ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் அவங்க கொடுக்கப்பட்ட டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது அதனால் ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், உங்களுக்கு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் நீங்கள் 10 பக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து 10 ஸ்லைடு. அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் முதல் ஸ்லைடில் தலைப்பு கொடுக்குறீங்க, இரண்டாவது ஸ்லைடில் அறிமுகம், ஆய்வின் பின்னணி, ஆய்வின் முக்கியத்துவம் அது கொடுக்குறீங்க. ஒரு 3 to 5 புல்லட் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே வந்து மொத்தமாக உங்கள் ஆராய்ச்சி கட்டுரையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் இருக்காது. நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே வந்து நீங்கள் 3 to 5 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுங்க. இலக்கிய ஆய்வுகள் பற்றி சொல்லும்போது நீண்ட உரை வேண்டாம், முக்கிய புள்ளிகள் மட்டும். அப்போ அங்கே சொல்லும்போது அந்த முக்கிய புள்ளிகளை மட்டும் எடுத்து அதை மட்டும் அங்கே சொன்னால் போதும். ஆய்வுகளின் நோக்கத்தை பற்றி ஒரு 3 to 4 புல்லட் பாயிண்ட்ஸ், ஆய்வு முறைகளை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அதுக்கு ஃப்ளோ சார்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ஆய்வு எப்படி நடத்துனீங்கிறத பற்றி ஒரு வரைபடமாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதை கூட அங்கே பயன்படுத்தலாம். விளைவுகள் அப்படின்னா ஃபைனலாக ஒரு முடிவுகள், இதை பற்றிய இந்த ஆராய்ச்சியினுடைய விளைவுகள் என்ன, முக்கியமாக என்ன கண்டுபிடிச்சிங்க, இல்லை முக்கியமாக என்ன விவரத்தை நீங்கள் கூற விரும்புகிறீர்கள், அதை பற்றிய அட்டவணைகள். ஸோ ஒரு டேபிள் ஃபார்மேட்லையோ ஒரு வரைபடங்களாகவோ இல்லை ஒரு ஒப்பீட்டு முடிவுகளாகவோ கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ விஷுவல்ஸ் அதிகமாக பயன்படுத்திட்டு டெக்ஸ்ட்டை வந்து கம்மியாக பயன்படுத்தணும். விளைவுகள், விளக்கம், அந்த விவாதத்துக்கு வரும்போது விளக்கம், அதனுடைய விளக்கத்தை பற்றி எழுதிக்கலாம். இதுவும் அதை 3 to 4 புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கன்க்ளூஷன், முடிவு, முக்கிய முடிவுகள், நடைமுறை பயன்பாடுகள், எதிர்கால ஆய்வுக்கான பரிந்துரைகள் அங்கே போட்டுட்டு தென் ஃபைனலி ரெஃபரன்ஸில் வந்து அந்த முக்கிய ஆதாரங்கள் மட்டும், எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்டில் போட்டது அத்தனையும் கொடுக்க முடியாது. இங்கே அந்த முக்கியமாக எடுக்கப்பட்ட அந்த ரெஃபரன்ஸோட வச்சு இதன் மூலமாக என்னுடைய கருத்தை, என்னுடைய ஹைபோதசிஸை நான் முடிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேள்வி நேரத்துக்கு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைம் வந்து ஒரு 10 minutes தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes வந்து உங்களுக்கு கேள்வி நேரம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சேர்பர்சன்ஸ், பேராசிரியர்கள் உங்களுக்கு இதை சம்பந்தமாக கேள்விகள் எழுப்புவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் உங்களுக்கு கேள்விகள் எழுப்பக்கூடும். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு 2 to 3 minutes வந்து அதுக்காக ஒதுக்குவாங்க. ஸோ அதனால் இதை பயன்படுத்தி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு 10 slides வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம். இப்போ ஆராய்ச்சியாளர்கள் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி கட்டுரையினுடைய வடிவம் என்ன, அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே என்ன கொண்டு வரணும், அப்போ போஸ்டர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன், என்னுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான அந்த பிபிடி எப்படி செய்கிறது,
அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும்? இப்ப இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஒரு ஆராய்ச்சி பற்றி இல்ல. ஆராய்ச்சி கட்டுரையை வடிவமைப்புகிறது பத்தி பேசினோம். இப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு குறிப்புகளை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஜர்னல்ல பப்ளிஷ் பண்றோம். இல்ல ஸ்கை இங்க ஆழியார்ல இருக்கக்கூடிய ஜர்னல்லே பப்ளிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இல்ல வெளியே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பப்ளிஷர்ஸ்ட்ட நம்ம குடுக்கலாம். ஜர்னல்ஸ்க்கு குடுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னா, தெளிவான, மரியாதையான தொழில்முறை அப்படின்னா புரொஃபஷனலாக இருக்க வேண்டும். எளிமையான சொற்களை பயன்படுத்துங்கள். சிக்கலான வாக்கியங்களை தவிர்க்கவும். பொருள் குழப்பம் இல்லாமல் எழுதவும். அதாவது அந்த ஒரு சென்டென்ஸ படிச்சோம்னா, நமக்கு கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கணும். அப்போ விமர்சனங்களோ, கடுமையான சொற்களை தவிர்க்கவும். கம்பேரிசன் பண்ணும்போது, நம்ம ஒரு சில டைம்ல வந்து இது அவங்கள குறைவா சொல்றதோ, இல்ல உயர்த்தி சொல்றதோ இல்லாம சமநிலையாக இருக்க வேண்டும். நடுநிலை மற்றும் மரியாதை கொண்ட சொற்கள் பயன்படுத்தவும். சரியான மேற்கோள்கள், தரநிலை சொற்களை பயன்படுத்தவும். ஓகே. இப்போ இது நம்ம எழுதும்போது செய்யக்கூடிய வேலைகள். சரி. இப்ப நான் டேட்டாவ வந்து கலெக்ட் பண்றேன். எனக்கு வந்து வேதாத்திரியம் ஆல்ரெடி தெரியும். வேதாத்திரிய தத்துவங்கள் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னுடைய தலைப்பை நான் செலக்ட் பண்ணி கொண்டு விட்டேன். இப்போ நாம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி தேடும்போது, தரவுகளை நான் எடுக்கும்போது, நான் வேற ஒரு புத்தகத்தில இருந்தோ, இல்ல ஒரு இன்டர்நெட்ல இருந்தோ, இல்ல ஒரு ஏஐ பயன்படுத்தியோ நான் வந்து தரவுகளை எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்னென்ன நம்ம பார்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? தரவு மூலங்களை சரிபார்க்கவும். ரொம்ப முக்கியம். தரவு மூலங்களை சரிபார்க்கவும். அதாவது முதல் தரவு, 2ஆம் தரவு இடையே தெளிவான வேறுபாடு காட்டும். அப்படி என்னன்னா, பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எடுக்கும்போது, ஒரு தரவுகளை எங்கேயாவது தேடி எடுக்கும்போது எடுக்கிறோம். மறுபடியும் அத நீங்க ஒரு ஃபார்மேட் பண்றீங்க. அத மாற்றி உங்களுடைய ஓன் ரைட்டிங்ல எழுதப் போறீங்க. அப்படி எழுதிட்டு 2யும் கம்பேர் பண்ணணும். அந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவும் கரெக்ட் தானா? இல்ல அந்த டேட்டாவுல நான் ஏதாவது அ இந்த பொருள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கா? அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். போலியான தரவுகள், ஃபேப்ரிகேட்டட், மேனிபுலேட்டட் தரவுகள் எடுக்கக்கூடாது. எப்படி என்ன பண்ணலாம் அது? எப்படி பண்ண முடியும்? அதற்கு தரவுகளை நம்ம எடுக்கிற இடம், அதாவது சோர்ஸ். அந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். அது சரியான சோர்ஸா? அப்ப எந்த மாரி சோர்ஸஸ் எடுக்கிறது? ஒரு யுனிவர்சிட்டியில இருக்கக்கூடியது. ஒரு ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஜர்னல்ஸ், ஆராய்ச்சி கட்டுரைகள். ஒரு எஜுகேஷனல் வெப்சைட்ஸ். இது போன்ற பகுதிகள்லேருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு சயின்ஸ் வெப்சைட்ஸ். அதுபோல ஆத்தென்டிக்கான அ அ வலைத்தளங்கள்ல இருந்து நீங்க தரவுகளை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு 80% வந்து சரியாக இருக்கும். அப்ப நம்ம தைரியமாக அத எடுக்க முடியும். அப்ப தரவுகள், முறைகள் மற்றும் முடிவுகள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும். அந்த தரவை எப்படி எடுத்தோம்? அதனுடைய முடிவு என்ன? அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். அதனால பேசிக்கா வந்து நம்ம ஒரு தரவை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தரவு யாரால் செய்யப்பட்டது? எங்கே செய்யப்பட்டது? அந்த தரவினுடைய விளக்கம், அதாவது முடிவுகள் என்ன? அந்த முடிவுகளுக்கும் வேதாத்திரிய தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு படுத்தப் போறோம்? இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த தரவுகள் எடுத்தாலும் இந்த 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா வந்து நீங்க அந்த தரவுகளை பயன்படுத்திக்கலாம். இப்ப ஏஐ பயன்பாடு இருந்தால், அக்னாலஜ்மென்ட் பகுதியில் குறிப்பிட வேண்டும். அந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க இந்த ஏஐல பயன்படுத்தியிருக்கோம். முடிந்த அளவுக்கு ஏஐ பயன்பாட டைரக்ட்டா நான் சாட் ஜிபிடிலருந்து எடுத்திருக்கேன். இல்ல ஓப்பன் ஏஐலருந்து எடுத்திருக்கேன்னு குறிப்பிடாம, அது எங்கிருந்து கொண்டு வருதோ, ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச் என்ஜின். அது எங்கேயோ இருந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய பல தளங்கள்ல இருந்து எடுத்துட்டு வருது. அப்ப அந்த தளங்களினுடைய டைரக்ட்டா வந்து அந்த சோர்ஸ்க்குள்ள போயிட்டு, அந்த சோர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கும். அந்த ஆராய்ச்சிக்கான ஒரு நியூஸ் பேப்பர்ல வரும். சயன்ஸ் மேகசினோ, இல்ல சாதாரண ஒரு டெய்லி, வீக்லி பத்திரிகைகள்ல அது வரலாம். அப்ப அத மேற்கோள் காட்டக்கூடாது. அந்த தகவலை எடுத்துட்டு, நீங்க Google சர்ச்லயோ, இல்ல வந்து ஏஐலயோ சர்ச் பண்ணி அதனுடைய சோர்ஸ் எடுத்துட்டு, அந்த சோர்ஸ்ல இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் படிச்சா கூட போதும். அந்த அப்ஸ்ட்ராக்ட்ட படிச்சீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும். ஏன்னா, அந்த தகவலை எடுத்து அதை ஒரு செய்தியாக மாற்றக்கூடியவர்கள், அதில் வந்து அவங்க இந்த கிளிக் பெய்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை அதாவது கவர்வதற்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட்ட ஏற்படுத்துறதுக்காக அவங்க ஒரு சில வார்த்தைகளை மாற்றி போடக்கூடும்.
ஸோ அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் ஏஐ பயன்படுத்தும் போது. ஓகே, அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் பிளேகரிசம், உரிமை இல்லாத நகல் அப்படின்னு நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி அடிக்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லும்போது சொல்லுவோம். அப்போ காப்பி அடிக்கிறது அப்படின்னா, அப்போ காப்பி அடிக்காமல் எப்படி நம்ம எடுக்க முடியும்னா, ஏற்கனவே இருக்கிற தகவல்களை நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த நேரடி நகலாக எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, அந்த வேர்ட் பை வேர்டு, அந்த வேர்ட் பை வேர்டு அப்படியே காப்பி பண்ணாம, அந்த கருத்துக்களை உள்வாங்கி, அந்த கருத்தை நம்மளுடைய நடையில, நம்மளுடைய ஓன் நடையில எழுதணும். எழுதும்போது அங்க மேற்கோள் காட்டிக்கலாம். இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் குறிப்பிட்டது போல, இந்த வேதாத்திரிய தத்துவத்தில் குறிப்பிட்டது போல, இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் நடையில இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எழுதணும். அப்படியே வேர்ட் பை வேர்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அது பிளேகரிசம்ல வந்துரும். மேற்கோள்கள் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. மேற்கோள்கள் கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு தத்துவத்தையோ, இல்ல ஒரு விதியவோ எங்கிருந்தாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது மேற்கோள்கள் கண்டிப்பாக இருக்கணும். கருத்தை மாற்றாமல் வேறு சொற்களில் எழுதிக் கொள்ளலாம். செல்ஃப் பிளேகரிசம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஏற்கனவே நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 2, 3 டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே டாக்குமெண்ட் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஏற்கனவே பண்ணி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அதுக்கான விவரத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த ஆராய்ச்சியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதனால ஏற்கனவே வெளியிடப்பட்ட சொந்த ஒர்க்கை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. படங்கள், அட்டவணைகள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா ஒரு படத்தை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா கீழே வந்து அந்த சோர்ஸை மென்ஷன் பண்ணிடணும். இது எந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது ஓப்பன் சோர்ஸ் இருக்கு, ஃப்ரீ, அதை அப்படியே பயன்படுத்தலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வலைத்தளத்திலிருந்து எடுக்கும்போது அந்த வலைத்தளத்தினுடைய விவரத்தையும் அங்க கீழே வந்து சோர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க பத்திரிகைகள்ல இல்ல வெப்சைட்ஸ்ல நீங்க போகும்போது அந்த படங்கள் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா கர்டசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல சோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது போல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பிளேகரிசமுக்காக. அதுக்கப்புறம் சர்வதேச ஜேர்னல்ஸ்ல எப்படி வந்து அந்த பிளேகரிசம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கு. ஸோ சிறந்த நிலைங்கிறது என்னது? 100% நம்ம நம்மளுடைய சொந்த ஓன் ரைட்டிங்ல எழுதுறது தான் ஒரிஜினலா இருக்கும். சரி, அப்ப எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம காப்பி பண்றோம், ஒரு சில இடத்துல இருந்து நம்ம தரவுகளை எடுக்கிறோம் அப்படின்னா, அது எப்படி எடுக்கலாம்னா, இந்த உயர்தர ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் வந்து ஒன்லி அலோவிங் 5 to 10%. அவ்வளவுதான் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு மேல ஏற்றுக்கொள்றதில்ல, ரிஜெக்ட் பண்றாங்க. பொதுவான ஜேர்னல்ஸ், நார்மலாக இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் வந்து ஒரு 15 to 20% அலோவ் பண்றாங்க. அப்படின்னா என்ன? காப்பிங்கிறது இந்த மேல இருக்கக்கூடிய காப்பி இல்லாம செஞ்சாலே அந்த பிளேகரிசம் செக் டூல்ல நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கே வந்து அது காட்டிடும். ஓப்பன்ல இருக்கு. நீங்களே கூட உங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஸோ நார்மலை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு 25%க்கு மேல வெளிக்கருத்துக்களை வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்துட்டு நம்மளுடைய சிந்தனையில வேதாத்திரியத்தில் இருக்கு. வேதாத்திரியத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம். அதையும் பயன்படுத்தும் போது உங்களுடைய சொந்த கருத்தில் அதை மேற்கோள் காட்டிவிட்டு உங்கள் சொந்த கருத்தை உங்களுடைய உள்ளுணர்வில் வந்ததை அங்க எழுதினா போதும். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டும். இந்த டாக்குமெண்ட், முழுமையான டாக்குமெண்ட் நம்ம கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம், அறிவியல் அரங்கத்தில் இருக்கு. எல்லாருக்கும் அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். If you can fly, then run. If you can't run, then walk. If you can't walk, then crawl. But whatever you do, we have to keep moving அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. ஸோ அந்த கோட்டை சொல்லிவிட்டு, கருத்துக்களே முக்கியம், யார் வேண்டுமானாலும் கட்டுரை எழுதலாம், வாருங்கள் வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் பரப்புவோம். இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நன்னாளில் இந்த உரையை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆழியாறு அறிவித்திருக்கோயில் அனைவருக்கும், இந்த கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்யா. சிறப்பான உரை, அருமையான விளக்கங்கள்.
வேதாத்திரிய அறிவியல் கருத்தரங்கு இந்த ஆராய்ச்சி கட்டுரை தயாரிப்பு செய்வதற்கான ரொம்ப அழகா விளக்கம், சிறப்பா ரொம்ப தெளிவாகவும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இந்த அமர்வு மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஆராய்ச்சி கட்டுரை வந்தது சிலருக்கான ஒன்று இல்லை, யார் வேணாலும் மேபி அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத உணர்த்துனீங்க. அனைவராலும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறிவு பயணம் அப்படின்றது தெளிவாக உணர்த்தப்பட்டது. யார் வேணும்னாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். நமக்குள் இருக்கும் வேதாத்திரியத்தை வெளிக்கொண்டு வருவோம். யாரோடது செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகாது அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்முடன் உள்ள கருத்தை நாமே ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி பங்கேற்று அறிவால் மேலும் மேம்படுவோம். வேதாத்திரிய அறிவியல் கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். மகரிஷி அவர்கள் நம் அனைவரும் உயர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லோரையும் தான் தோளில் மீது உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த உன்னத எண்ணத்தை நாம் அனைவரும் உணர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். அதற்காக வேதாத்திரியத்தை உயர்த்துவோம், பரப்புவோம், ஒன்று கூடி உலக நலனுக்கு கொண்டு செல்வோம் என்ற வகையிலே வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான உரை, ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல். ஏன் ஷார்ட்டா முடிச்சிருக்கிறேன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்வி நேரத்தை கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம், டவுட்ஸ் இருக்கும், கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான். நன்றிங்க, சிறப்பான எண்ணம். ஐயா வாசுதேவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ண உங்களுடைய கேள்வி ஏதாவது கேட்கலாம். வாழ்க வளமுடன் வாசுதேவன் ஐயா. ஐயா எனக்கு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஜானகிராம் பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அற்புதமான ஒரு உரை ஐயா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப லூசிட். அதாவது எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இது மாதிரி நினைக்காதவங்களுக்கு கூட ஆசை வந்துடும், நீங்க உங்களுக்கு பேசி கேட்டா அது மாதிரி வந்துடும். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விங்க ஐயா. நம்ம நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் மேகசின்ல தி வாண்ட் டு பப்ளிஷ், அதுக்காக நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா அது வந்து அமைய மாட்டேங்குது. அதாவது அங்கே ஏற்ற மாதிரி அது பொருந்தலை, ரிஜெக்ட் ஆயிருது. அப்போ வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? ஒரு ஆர்டிகல் எழுதுறோம்னா அது ஏன் ரிஜெக்ட் ஆகுது? வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் வி மேக்? அப்படி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அதாவதுங்கய்யா, ஒரு இப்ப நம்ம அறிவியல் அரங்கத்திலிருந்து ஒரு 4 பேப்பர்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி ஜேர்னல்ல அவுட் சைடு ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல, தமிழ் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயம், நம்ம டீம் எல்லாருமே கற்றுக்கொண்ட விஷயம் வந்து இந்த ஒரிஜினாலிட்டி ஆஃப் அவர் கண்டென்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரிஜினாலிட்டி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இன்னொன்று, நான் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த விஷயம் எப்படி பயனுள்ளதாக இருக்குது, அதாவது அப்ளைடு ரிசர்ச், இது எப்படி ஃபியூச்சரில் ஒரு ஜென்ரேஷனுக்கோ இல்லை ஃபியூச்சர் சொசைட்டிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று. இன்னொன்று பிளேகரிசம் தவிர்க்க வேண்டும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நான் வெறும் தலைப்பு மட்டும் கொடுத்துட்டு ஏஐட்ட கேட்டால் அது முழுக்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை ரெடி பண்ணி கொடுத்துரும் ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு பேராகிராஃப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேராகிராஃப் அதில் பாஸ் பண்ணோன்னா அது இன்னும் அதிகமாகவே விளக்கத்தோடு அழகாக வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அந்த டாக்குமெண்ட் அதை பிளேகரிசம் செக்கில் போட்டாங்கன்னா அது 100% அடி வாங்கும். அதே போல் இன்னொன்று, ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த செக்லிஸ்ட்டில் வந்து அடிபட்டுச்சுன்னா அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் அந்த 2 செக்மெண்ட்டாக கொடுத்தேன். என்ன, எப்படி நீங்கள் அதை ஒரு பகுப்பாய்வு, நீங்களே உங்களுடைய கட்டுரையை எப்படி பகுப்பாய்வு செய்துக்கிறது அப்படிங்கிறது, அந்த கேள்விகள் எல்லாமே நார்மலாக ஒரு ஜேர்னலில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு எவ்வளவு க்ளோசஸ்ட் அந்த இணைப்பு நீங்கள் செலுத்துறீங்க, கொடுக்குறீங்க, ஒரு தகவலை எடுத்துக்கிட்டு அந்த தகவலை எப்படி பகுப்பாய்வு செய்கிறீங்க ஒன்று. இன்னொன்று, எந்த மாதிரியான ஆராய்ச்சி, உங்களுடைய ஆராய்ச்சி முறை. இந்த ஆராய்ச்சி முறை, நான் ஒரு கிளினிக்கல் பேஸ்டு ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஒரு டைப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு பகுப்பாய்வாக லிட்ரேச்சர் ரிவ்யூவாக எடுத்துக்கிறேன்னா
அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. எந்த மாதிரி அதை கொடுக்கணும், எவ்வளவு அந்த பகுப்பாய்வில் கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து செய்யக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாமே எந்த ஒரு ஜேர்னல்ல கொடுத்தாலும் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய தரத்துல கொண்டு வரணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். அதற்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து கட்டுரைகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம டெய்லி நம்ம பேராசிரியரோட சேர்ந்து ரிவ்யூ பண்ணி அதற்கான வழிமுறைகளும் எதை தவிர்க்கணும், எதை சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விளக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஜென்ரலா நீங்க கேட்ட கேள்விக்கு எங்கெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா, அந்த கண்டென்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அதே போல நம்ம எடுக்கக்கூடிய தரவுகள்ல ப்ராப்ளம் வருது. அந்த தரவுகளையும் இந்த நம்ம ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நம்ம ஹைபாத்தசிஸையும் கம்பேர் பண்ணி அதை கொடுக்கிறது அந்த அனலிட்டிக்ஸ், அதை எப்படி அனலைஸ் பண்ணி அதை எந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர், இதுக்கு இந்த கட்டுரையினுடைய ஃபியூச்சர் என்ன, இந்த கட்டுரை இதோட அப்படியே முடிஞ்சிருதா அப்படின்னா அது வந்து ஒரு புத்தக வடிவுங்கிறது வேற, ஆராய்ச்சி கட்டுரைங்கிறது வேற. ஸோ அப்போ இந்த கேட்டகரியில தாங்க மேக்சிமம் அடி வாங்குது. பிளஸ் பிளேகரிசம். இன்னொன்னு ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த இதுல பிரபஞ்சத்துல எல்லாரும் இணைக்கப்பட்டவர்கள் தான். இப்ப நான் திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல அதே திங்கிங் அவருக்கு வரலாம். ஆனா என்ன வித்தியாசம் வரும்னா, என்னுடைய பிரசன்டேஷன், நான் சொல்லக்கூடிய விதம், நான் எடுத்துக்கொண்ட கருத்தியல், இது எல்லாமே வந்து டோட்டலா மாறும். இல்ல ஒரு வேற டைரக்ஷன்ல இருக்கும். அந்த பார்வை, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அக்செப்டன்ஸ் டெஃபினட்டா இருக்குங்க. இது வந்து ஒரு பயிற்சி முகாம் மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும். பிஹெச்டி ஸ்காலர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மனவளக்கலை நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கான ஒரு அருமையான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அவங்க எழுதி பார்த்து அதை திருத்தி அந்த பயணமே ஒரு இறைநிலை பயணம் தான், ஒரு இறைநிலை நோக்கிய பயணம் தான். அவ்வளவு விளக்கங்கள் கிடைக்கும். சூப்பர்யா, நன்றிங்க. வாழ்க்கை நம்புறேன். வேற யாருக்காவது கேள்விகள்? ஐயா இல்ல இந்த வாசுதேவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணலாம். வாசுதேவன் ஐயா வெளியே போயிட்டு அட்மிட் வெயிட்டிங் ரூம்னு போட்டிருக்காரு. மேபி இஸ் ஜாயினிங் இன் அனதர் மொபைல் ஆர் சம்திங். வாசுதேவன் ஐயா, வேற யாருக்காவது சந்தேகங்கள்? இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, இல்லை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியவர்களுக்கு எல்லாருமே வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, கலந்துக்குங்க. இது ஒரு அருமையான ஒரு பயணமாக இருக்கும். ஐயா எல்லாருக்கும் அந்த அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இன்னும் 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. சத்யபிரியா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. எல்லாருக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாம்சங் வாசுதேவன் ஐயா, நீங்க இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, நான் வந்து எடுத்துட்ட தலைப்பு பாத்தீங்கன்னா, வேதாத்திரிய நித்யானந்த தவம் மனித உடலில் ஏற்படும் தாக்கங்கள் அப்படின்ட்டு எனக்கு சரிங்கம்மா. எடுக்கணும்னு விருப்பம். அது செலக்ட் பண்ணியிருக்கேங்கய்யா. நான் இப்ப எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, பட் அது சம்பந்தமான தேடல்ல இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓரளவுக்கு எனக்கு வந்துரும். ஓகே. அதாங்கம்மா, இத இதுல வந்து முக்கியமா நான் ஒரு பண்ண 3 வேண்டியது நாளா என்ன பண்றேன்னா, நானே 2 வேலையும் செய்யறேன். இத வந்து இந்த தவம் வந்து சில நாட்கள்ல தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா, அது எனக்கு என்ன எனக்கும் உள்ளேயும் என்னென்ன தாக்கத்தை இது தொடர்ந்து செய்யும் பொழுது கொடுக்குதுன்ற அளவுல மார்னிங், ஈவினிங் 2 வேளையுமே இத ஏதாவது ஒரு டைம்ல நான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேங்கய்யா. மற்றபடி நீங்க கொஞ்சம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுங்கய்யா. விட்டீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சுப்பேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. அம்மா, நீங்க அந்த 7 to 9 அந்த மீட்டிங்ல கலந்துக்குங்க. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் இப்போ நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. ஏன்னா நீங்க சரிங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த தவம் மற்றும் அதன் வாழ்வியல் தாக்கம் அப்படிங்கிற தலைப்பு கீழே தான் இது வருது. ஸோ ஒரே ஒரு சரிங்க. தவத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்க ஆமாங்க. ஸ்கோப் வந்து கிளியரா வந்து ஒரு தவத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க. எழுத ஆரம்பிங்க. அதாவது எப்படின்னா, சும்மா ஒரு அறிமுகம் எழுதுங்க. இப்ப தலைப்பு நீங்க சரிங்க. குடுத்துட்டீங்களே, இந்த தலைப்பு அப்படியே வச்சுக்கங்க. இது சரியான தலைப்பு தான். நீங்க வந்து சரிங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு, இது எப்படி நார்மலா இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வேதாத்திரிய விளக்கம் எடுத்துக்கணும். சரிங்க. வேற எதுவுமே யோசிக்காதீங்க. வேதாத்திரிய விளக்கம், அந்த ஓகே. புத்தகத்துல கொடுக்கப்பட்டது, இல்ல அவருடைய பேச்சுக்கள், வேதாத்திரி மகரிஷியினுடைய ஸ்பீச் கேட்டுட்டு, சரிங்க. அந்த அந்த விஷயங்கள மட்டும் அந்த டாக்குமெண்ட்ல எழுதுங்க. ஓகேங்க. முடிந்த அளவுக்கு வேதாத்திரி மகரிஷியினுடைய புத்தகங்கள், அவருடைய ஸ்பீச்ச வந்து எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அத எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடியது ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. இது வந்து சரி. இந்த நித்யானந்த தவத்தை பற்றிய விஷயங்கள் மட்டும் அவரு சொல்லியிருக்கக்கூடியது. ஏன்னா நெறைய ஸ்பீச்லயும் பேசியிருக்காங்க ஐயா, குடுத்திருக்காங்க. ஆமா. பிளஸ் புக்லயும் இருக்கு. அந்த ஆசிரியர் குறிப்பேடுல இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்களே ஓனா வந்து ஒரு பேராகிராஃப் இல்ல 2 பேராகிராஃப் எழுதுங்க முதல்ல. சரிங்க. ஓகே. நீங்க இது எழுத ஆரம்பிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. அடுத்த ஸ்டெப்பு, சரி. இந்த நித்யானந்த தவம் அப்படிங்கிறத பற்றி இப்போ விஞ்ஞான ரீதியில இந்த மெடிடேஷன் பத்தி ஏதாவது ஆராய்ச்சிகள் நடக்குதா அப்படின்னு தேடுங்க. சரிங்க. இந்த நித்யானந்த தவம் தானே இது திபேத்தியன் தவம்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆமாங்க. அது அப்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அப்ப இந்த திபேத்தியன் தவத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. சரிங்க. அது அவங்க அந்த புத்த சன்னியாசிகளை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சரிங்க. தரவுகள் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. அது சரிங்க. அது அதெல்லாம் வந்து எதுக்குன்னா மேற்கோள்களுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கங்க. மேற்கொண்டு. எடுத்து ம். உங்க டாக்குமெண்ட்ல போட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து வேதாத்திரி மகரிஷி உங்களை வழி நடத்திடுவாரு. இந்த 7 to 9 மீட்டிங்லயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, மற்றவங்க சரிங்க. எல்லாம் பேசுனாங்க இல்லைங்களா? அதுல நிறைய பேர் தவங்களை பற்றி எடுத்திருக்காங்க. வெவ்வேறு தவங்கள். அப்ப அந்த சரிங்க. மெத்தடாலஜி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்க. சோ இப்போதைக்கு நீங்க வந்து அந்த முதல் கண்டென்ட் எடுக்கணும். வேதாத்திரிய விளக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது சரிங்க. விஞ்ஞான விளக்கம். ஓகே. ஓகேங்க. அப்ப 2யும் கம்பேர் பண்ணும்போது, ஓகே இந்த இடத்துல இந்த நித்யானந்த தவம் செய்யும்போது இந்த மன அலைச்சூழல் குறைஞ்சிருக்குன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த தவம், இந்த ஆராய்ச்சி. அப்போ நம்ம வேதாத்திரி மகரிஷியினுடைய இந்த தவத்திற்கும் அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இல்ல அதுல சில கேப் கூட இருக்கலாம். அந்த கேப் என்ன? அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே வரலாம். ஸோ முதல்ல வேதாத்திரி விளக்கம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த திபேத்தியன் தவம் இல்ல வேற ஏதாவது மெடிடேஷன் இதுக்கு ரிலவெண்டா இந்த ஓகே. நித்யானந்த தவத்தில் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் எழுதிட்டு, அந்த விஷயங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. அப்படி தேடணும்னா உங்களுக்கு வந்துரும். கிடைச்சிடும். சரிங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நல்ல தலைப்புங்கம்மா. அதை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. அந்த தவம் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. சரி, அதுதான் நம்மளுமே கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு 2 வேளையும் செய்யும் பொழுது, ஒரு வாரத்துல நமக்கும் நீங்க எதிர கூட ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா? நம்ம ஓனா செஞ்சு அதுல என்ன ஆமா. கிடைக்குது அப்படின்னுட்டு அதுல கூட நமக்கு கிடைக்கும் பொழுது அதையுமே குறிப்பிடலாம்னு ஒரு ஐடியாங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. அது வந்து உங்களுடைய அனுபவம் அப்படின்னு போட்டு, ம். அது அனுபவ குறிப்புன்னே போட்டு நீங்க அதுல போடலாம் அந்த டாக்குமெண்ட்ல. சரிங்க.
நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஏன்னா இது 10 பக்கம் தாங்கம்மா, நிறைய இல்ல. இப்போ இதே வந்து நம்ம ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்காக பண்றதோ, இல்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் இதுக்கு அடுத்த தரம் உயர்த்தணும்னா இது கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல போடலாம். ஆனா இங்க வந்து சரிங்க. நமக்கு லிமிட்டேஷன் வந்து 10 பக்கம் அப்படிங்கும்போது, அந்த 10 பக்கத்துக்குள்ள நீங்க இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாவே 10 பக்கம் வந்துரும். சரிங்க. சரிங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். எல்லாருக்குமே பொதுவா சொல்லிடுறேன். அறிவியல் வேதாத்திரிய விளக்கம், அறிவியல் விளக்கம், இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகளினுடைய தரவுகள் எடுத்து, அத கம்பேரிசன் பண்ணிட்டு, இது 3 டாபிக்கையும் இணைக்கிறதுக்காக நீங்க ஒரு அ இணைச்சு ஒரு விஷயத்த நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு 10 பக்கம் வந்துரும். சரிங்க. அதுல என்னன்னா, பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்லாம, உங்களுடைய கோணத்திலிருந்து நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? நானே ஓனா இத செஞ்சு பார்த்து, எனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளையும் சேர்த்து நான் குடுக்குறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஸ்பெஷல். ஓகேங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க. வளமுடன். வாசுதேவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க இப்போ. அவருக்கு அன்மியூட் ஆகலன்னு நினைக்கிறேன். வேற செல்வராணி மெசேஜ் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அது ஏன், என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு எனக்கு புரியல. செல்வராணி. அம்மா சொல்லுங்கம்மா செல்வராணி அம்மா. அன்மியூட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம பிரசன்டேஷன் சீக்கிரமா முடிச்சதுக்கு காரணமே வந்து இது உரையாடலாக இருக்கணும். இது ஜஸ்ட் வாட்ச் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கேட்கும்போது மற்றவங்களுக்கு அது பயன்படும். சபரிவாசன் ஐயா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அனுப்பி பண்ணிக்கலாம், அனுப்பி பண்ணிடுறேன். ஐயா வாழ்க நீங்க வளமுடன். பேசலாம். வாழ்க வளமுடன். சினம் ஒரு விலங்கின பதிவு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பண்ணலாங்களா? பண்ணலாங்க ஐயா. அது வந்து நம்ம அந்த கருமைய பதிவு, கருமைய பதிவுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த செக்ஷன்ல வந்துரும். பண்ணலாங்க ஐயா. சரிங்க, அதுதான் கேட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அது வந்து அந்த ஃபோக்கஸ் அந்த சினத்தை பற்றிய வேதாத்திரிய விளக்கம், சினத்தை பற்றிய ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது இல்லைங்களா? அப்ப அதுல இருக்கக்கூடிய கரண்டா எடுத்துக்கங்க. எப்பவுமே வந்து தரவுகள் நாம எடுக்கிறது வந்து லேட்டஸ்டா எடுக்கணும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த ஆராய்ச்சிக்கு வந்து அதை வந்து அது தவறுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆராய்ச்சி கூட வந்திருக்கலாம். அதனால எப்பவுமே வந்து லேட்டஸ்ட் ஆராய்ச்சிகள் எடுத்துக்கங்க. அப்ப அதுல சரிங்க. உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுது, மனதுல என்ன மாற்றம் ஏற்படுது, இந்த ஆராய்ச்சிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் மூலமாக வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த மெத்தடாலஜி எப்படி, ஏன்னா இப்ப ஐயா வந்து ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் கொடுத்திருக்காரு. சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி அது பயன்படுது, அத வந்து அவங்க வேற முறையில கூட இப்ப ஆங்கர் மேனேஜ்மென்ட்ங்கிறது கிட்டத்தட்ட வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவத்தை தான் அவங்க வேற முறையில சொல்லி தராங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு? இத பண்ணா இன்னும் எப்படி பெட்டர் ஆகும்? அப்படிங்கிற மாரி இந்த விஷயம் உங்க ஸ்கோப் வந்து அந்த சினம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டீங்கன்னாவே, அருமையான கட்டுரையா கொண்டு வந்துரலாங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க அங்க இதுக்கு வரீங்க 7 to 8 அங்க கூட நீங்க உங்க கட்டுரை இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு, நீங்க அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க ஐயா. கண்டிப்பா ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. அடுத்தது செல்வராணி. ஐயா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அன்மியூட் கொடுக்கணுங்களாங்க ஐயா? இல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல இருக்கு? கொடுத்தாச்சுங்கய்யா. அன்மியூட் ஆல் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க யாராவது அன்மியூட் பண்ணி பாருங்கம்மா, ஜஸ்ட் ஃபார் செக்கிங். கணேஷ் ஐயா, பத்மினி அம்மா யாராவது அன்மியூட் பண்ணி பாருங்க. வேற எதுலயாவது செக் பண்ணும்போது அது அன்மியூட் ஆக மாட்டேங்குதுங்கய்யா. ஹோஸ்ட் இஸ் நாட் அலோவிங் தான் சொல்லுது. நான் இன்னொரு சிஸ்டம் ஒரு நிமிஷம். நான் இன்னொரு கேட்ஜெட்ல இருந்து ட்ரை பண்ணேன். ஆனா அது அப்படிதான் சொல்லுது.
ஹோஸ்ட் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னாலையும் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்றேன். ஓகேங்க. வாழ்க வளமுடன் தியாகு ஐயா. அன்மியூட் ஆகுதுங்க ஐயா. இப்பதான் ஆகுது. நன்றிம்மா. இப்ப ஆகுது. வாழ்க வளமுடன். நான் பேசலாங்களாமா? கேளுங்கம்மா கேள்வி. அடுத்தது வேணா ரொம்ப நேரமா வாசுதேவன் ஐயா ட்ரை பண்ணாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுங்க. அடுத்தது. ஓகே ஓகே, நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங் வந்துட்டு இது ஒரு இன்ட்ரோ மட்டுமாங்கய்யா, அல்லது நாளைக்கு நீங்க அது வந்து வேற பாஸ்வேர்டு மீட்டிங் ஐடி கொடுத்தீங்க இல்லையா, அதுலதான் வரணுமா? வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாம்மா? சாரி, என்னோடது மியூட் ஆயிருக்கு. ஓகே ஐயா, அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா, இது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இல்லைங்கம்மா. இது வந்து இந்த கருத்தரங்கம் நடக்குது. இந்த கருத்தரங்கத்துல கலந்துக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம 7 to 9 வந்து டெய்லி மீட்டிங் நடக்குதுங்கம்மா, ஜூம் மீட்டிங். அதுல எல்லா ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து கலந்துட்டு அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, விளக்கம் பெற்றுக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கட்டுரை எப்படி, அந்த அமைப்பு, ஃபார்மேட்டிங், அது எல்லாத்தையும் வந்து நாங்க அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அது நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி நடக்குது. எனக்கு இன்னைக்கு நாங்க தெரிஞ்சிச்சு, அதனால நான் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலங்கய்யா. அமௌண்ட் கட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆமாங்கய்யா, இன்னும் பண்ணல. அப்போ இந்த மெயில இந்த மீட்டிங் ஐடில நம்ம அடுத்த நாளைக்கு இல்ல, அப்படிதானங்கய்யா? இன்னைக்கு 8 மணிக்கு இது முடிஞ்சோன்னா அப்படியே அங்க தொடருமா? ஓ, அதான் அந்த மீட்டிங் ஐடி பாஸ்கோடு வந்து அது எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க இல்லைங்கய்யா? இல்லையா? இல்ல பண்ணுவோம்மா. ஓகே, இப்ப பண்றேன். இதுல மீட்டிங் அந்த இதுலயே போடுறேன். ஓ சரிங்க சரிங்க. சாட்லயே போடுறேன், எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம். ஓ நன்றிங்க நன்றிங்க. ஓகேங்க, வாழ்க வளமுடன். வாசுதேவன் ஐயா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஐயா கேளுங்க சரவணன் ஐயா, கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நீங்க சொன்ன கருத்தெல்லாம் வந்து புதுசா வந்து கிரியேட் பண்றதுக்காக சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து ஆல்ரெடி இந்த ரிசர்ச் எல்லாம் பேப்பர் சப்மிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 12 ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணி ஆல்ரெடி பண்ணியாச்சு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு. இப்போ இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணலாங்களா இந்த மீட்டிங், இந்த 2021, 22 அந்த டேஸ்ல இது நான் டிஸ்பிளே பண்ணலாமா? என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணது எல்லாமே வந்து மகரிஷியோட தான். சுத்தவெளி தத்துவம், வான்காந்தம், ஜீவகாந்தம், தவங்கள் எல்லாமே வந்து நான் பண்ணியிருக்கேன். அதை நான் இங்க டிஸ்பிளே பண்ணலாங்களா என்னோட பழைய அந்த ப்ரொபோசல்? நீங்க அந்த கட்டுரை மட்டும் அனுப்புங்கய்யா. சரிங்க. அதை வந்து நம்ம இங்க ஆழியாருக்கு அனுப்பிட்டு, ஏன்னா இது வந்து நீங்க முழுமையாக்கப்பட்ட பிஹெச்டி கட்டுரை இல்லைங்களா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஆமா, அது வந்து அங்க அவங்க பெருமாள் ஐயா டீம் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லாட் வாங்கிக்கலாங்க ஐயா. நீங்க வந்து இது பண்ணலாம், பிரசன்ட் பண்ணலாங்க ஐயா, கண்டிப்பா. சரிங்க. அப்ப உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து நான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் ப்ரொபோசல் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க ஐயா. ஜஸ்ட் எனக்கு அந்த கட்டுரை மட்டும், நீங்க என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க அந்த கட்டுரை அது மட்டும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கலாங்க ஐயா. சரிங்க சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஏன்னா அது வேற டீம், அதாவது பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ஹேண்டில் பண்றது வேற டீம். சரிங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு நம்ம அனுப்பிடலாங்க ஐயா. இல்ல என்னோட எதிர்பார்ப்பு என்ன, இல்ல என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்ப நான் இது பண்ணது வந்து நான் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அந்த கருத்து. அதுதான் ஐயா. சரிங்க, நன்றி ஐயா. ஒரு கிளாரிபிகேஷன் ஐயா. சொன்னீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சொல்றீங்க, யாருக்காக பண்ணிருக்கீங்க நீங்க? நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நியூ டெல்லி. ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே.
நான் ஏற்கனவே ஒரு 12 ஆன்லைன் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 4 ஆஃப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 2015லேருந்து பண்ணியிருக்கேன். மொத்தம் 16 பண்ணியிருக்கேன். அதுல ஓகே வந்து ஒரு இந்த சுத்தவெளி தத்துவத்துக்கு வந்து அவங்க ஏற்கனவே என்ன கூப்பிட்டுருந்தாங்க டெல்லிக்கு. அங்க போயிட்டு நான் ஃபுல் டெமோ கொடுத்தேன். அந்த வீடியோ எல்லாமே வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணணும் அந்த கருத்தரங்கத்துல. அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வேணுங்க ஐயா. எங்க இருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஒசூருங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க ஐயா. சரிங்க. உங்க பெருமாள் ஐயா தெரியுமா? எந்த 2 பெருமாள் கே எந்த கே பெருமாள்? கே பெருமாள் கே பெருமாள் ஐயா. கி பெருமாள் தெரியுங்க ஐயா, தெரியுங்க ஐயா. அவனை தொடர்பு கொள்ளுங்களேன் உங்களை. சரிங்க ஐயா, தொடர்பு கொள்றேங்க ஐயா. நான் பட் ஐயா நான் சொல்றேன். நான் இது நான் என்னோட அந்த பேசிக் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்புறேன் நான் ஐயாக்கு. நீங்க அது எங்க கொடுக்கணுமோ அதை கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் பண்ணீங்க ஐயா. நான் தியாகராஜ ஐயாவுக்கு அனுப்புறேன் எல்லாத்தையுமே. அனுப்புங்க அனுப்புங்க. நீங்க எங்க அனுப்பணுமோ நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க ஐயா. ஷூர் ஷூர் ஷூர். நன்றிங்க ஐயா. நன்றி வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அவர் சரவணன் ஐயா ஆல்ரெடி இது ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காருங்க ஐயா. ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இன்னும் ஓகே ஓகே. குரூப்ல இன்னும் ஆட் ஆகல. நான் அந்த லிங்க் உங்களுக்கு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஆட் பண்ண முடியல. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேங்க. எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன். பட் இந்த குரூப்ல எதுவும் நான் ஆட் ஆகலைங்க ஐயா. ஓகே ஓகே. அது நான் சொல்றேங்க, இன்ஃபார்ம் பண்றேங்க ஐயா உங்களுக்கு. சரிங்க. நன்றிங்க ஐயா. அம்மா வேற யாராவது இருக்கீங்களா? வாசுதேவன் ஐயா. வேற உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது மிஸ் ஆயிருக்குன்னா அது கூட சொல்லுங்க. வேற ஏதாவது ஆட் பண்ணணும், இதுல ஏதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா கூட சொல்லுங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முழுமையான விஷயம் ஐயா. ரொம்ப ஒரு சீக்கிரம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப கிளியரா கொடுத்துட்டீங்க. அதனால ரொம்ப வேற ஒரு கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. கிரவுண்ட் ஒர்க் போகும்போது தாங்க ஐயா சந்தேகம் வரும். ஆமாங்கம்மா, அதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலரா ஒரு இது வச்சிருக்கோம் டெய்லி. ஸோ அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க அங்க ஓகேங்க. கேள்விகளை கேட்டு ஏன்னா நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது என்னன்னா மெயினா நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படின்னா வேதாத்திரி அன்பர்கள் எல்லாருமே கட்டுரைகள் எழுதணும். அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு கண்டிப்பா இருக்கு. அவங்க அதை உணர்ந்திருக்காங்க. ஆனா அந்த உணர்ந்ததை அவங்க வெளியே சொல்லணும். அதன் மூலமாக வேதாத்திரியம் பரப்பப்பட வேண்டும். அதாவது நிச்சயமாங்க. ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதுக்கு வந்து வேல்யூ அதிகம், அதனுடைய காந்த சக்தி அதிகம். ஸோ அப்ப அந்த முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முடிந்த அளவுக்கு வேதாத்திரி அன்பர்கள் எல்லாரும் சீனியர்ஸ், பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள், பயிற்சியாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இணைந்து அவங்களுக்கு உண்டான அந்த உள்ளுணர்வுல வந்த விஷயத்த அறிவியலோட சேர்த்து கொடுக்கும்போது இது ஒரு காமன் மேனுக்கும் வந்து புரியும். அவங்களும் இதுக்கு ஆர்வம் ஏற்படும். அவங்களுக்கும் இந்த ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நோக்கம். இதுல பேராசிரியரா இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கய்யா. நான் குற்றாலம் கண்ணன் ஐயாட்ட கேட்கும்போது பிரம்மஞானம் முடிச்சவங்களே கொடுக்கலாங்கம்மா, அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும் அப்படின்னாங்க. ஆமாங்கம்மா, நாங்க நீங்க அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னாவே ஈவன் நான் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அது பிரம்மஞானம் பண்ணிருக்கலாம், இல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றவங்க கூட. நார்மலா பிரம்மஞானம் அப்படிங்கிறது எதுக்குன்னா நமக்கு அந்த கோர் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதுல வந்து நம்ம அதர்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்ப இதுல எதுலயுமே அவங்க எந்த கேட்டகரியிலுமே இல்லாதவங்க, ஆனா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா அவங்களும் கலந்துக்கலாமா. ஓ, ரொம்ப நல்லதுங்க. இப்ப ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பிரம்மஞானம் அவங்க எல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அவங்க இப்ப படிக்கிறாங்க, தேடுறாங்க அதை. சோ அதனால கண்டிப்பா வந்து அவங்க பண்ண முடியுமா. ராதாம்மா கை இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
ஐயா சொல்லுங்கம்மா. மிகவும் சிறப்பு. நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து இதனுடைய ஃபுல் ரெக்கார்டிங் வேணும். ஸோ தட் நான் வந்து என்னுடைய சென்டர்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு இதையும் பாஸ் ஆன் பண்ணி அவங்க யாராவது இன்ட்ரெஸ்டட்னா அது செய்யறதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெக்கார்டிங் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்பீச் என்டையர் ஸ்பீச்னோடது. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க இப்போ யார் வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஐடியா மாதிரியும் கொடுக்கலாமா? லைக் இந்த மாதிரி இதையும் இப்படி லிங்க் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் போறாங்க. இப்போ கேன்சருக்கே ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஃபர்ஸ்ட். அதுவே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு எனக்கு இது இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருந்த மனநிலைக்கும் அது தெரிஞ்ச பிறகு இருக்கிற மனநிலைக்கும் ரொம்ப டிராஸ்டிக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய மகர்ஷியினுடைய சில கருத்துக்கள் மூலமா, தவங்கள் மூலமா, பயிற்சிகள் மூலமா நம்ம வந்து அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு இது சொல்றாங்க சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல பார்த்தேன். ஸோ நம்ம இப்போ இது ரெண்டையும் இணைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நான்வெஜ்ஜா கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்கம்மா. ஸோ இப்போ சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் நிறைய பண்றாங்க, நிறைய ஆல் ஓவர் த வேர்ல்டு பண்றாங்க. அந்த சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ல நம்ம மகரிஷியினுடைய கருத்துக்கள், அகத்தாய்வு கருத்துக்கள், அப்புறம் தவங்கள் இதெல்லாம் வந்து இணைக்கும் போது அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் உயரும், அவங்க அதை ஃபேஸ் பண்ணக்கூடியது உயரும். அப்படி அந்த மைண்ட் தாட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அது அவங்களுடைய ஹெல்த்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு கூட நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாங்கம்மா. ஏன்னா ஐடியா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ரிசர்ச்சபிள் கொஸ்டினா மாத்தணும். ஓகே. அப்போ அது ரிசர்ச்சபிள் கொஸ்டின்னா என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற இந்த கான்செப்ட் இத வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது, இல்ல இதை எப்படி அளவீடு செய்யறது, ஏதாவது இதுக்கு பண்ண முடியுமாங்கிற கேள்விகளோட சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ரிசர்ச்சபிள் கொஸ்டினா மாறிடுது. தென் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே. சோ இந்த இதெல்லாம் வந்து சயின்ஸ்ல சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் இந்த ஹெட்ஸ்ல எல்லாம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுடைய பிராக்டிசஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து நீங்க இன்னும் நிறைய டேட்டா சேகரிச்சு அதன் மூலமா ஃபியூச்சரா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா, கண்டிப்பா கொடுக்கலாம். அதாவது அது கொடுக்குற இது வந்து பேப்பர்ல வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஒரு ரிசர்ச்சபிள் கொஸ்டினா மாத்தி அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறீங்க. பட் போத் ஆர் ஒரு சஜஷன்ஸ் தான். ஆமா, கிளினிக்கலா ஒரு ஸ்டடி பண்ண முடியாது. ஆனா நம்ம வந்து இது ரெண்டையும் இணைச்சு இந்த இடத்துல இது ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, அங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் மாதிரி ஏதாவது பண்றாங்க, அதுல இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது, ஆனா அதனுடைய இம்பாக்ட் இவ்வளவுன்னு அதுக்கு நம்ம தரவுகள் கொஞ்சம் எடுக்க முடியும். ஆனா இந்த இம்பாக்டை விட இன்னும் அதிகமான இம்பாக்டை கொடுக்கறதுக்கும், பாசிட்டிவ் இம்பாக்ட் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த இம்ப்ளிமெண்டிங் வேதாத்ரியம் கான்செப்ட் வில் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஸோ எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, இப்போ பேராசிரியர்கள் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி கூட அந்த டாபிக்ஸை ரிலேட் பண்ணி கூட நம்ம அதை ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து இது ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா? அதுக்கு சொல்லுவேன். ஆமா. அதே மாதிரி நீங்க வே ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஒரு கிளினிக்கல் ஸ்டடி, இத வந்து அபிஷியலாவே இதை வந்து ஒரு கிளினிக்கல் ஸ்டடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜியோட சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து எல்லா தவங்களுக்கும் பயன்படுத்தலாம், ஒரு உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தலாம். இப்போ அவங்க இவங்க பண்றாங்க, சாந்தி தியாகராஜன் வந்து பண்றது ஒரு ஒன்லி இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அதாவது உடல் தளர்த்துதல் பயிற்சியை மட்டும் எடுத்துட்டு எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா பேசி அவங்கள பண்ண வச்சு அந்த கேஸ் ஸ்டடிஸ் ஒரு 9 கேஸ் ஸ்டடிஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே.
அப்புறங்கய்யா மூணாவது கொஸ்டின் என்னன்னா, இப்ப சில பேர் வந்து இலக்கிய ஆய்வு மாதிரி பண்றாங்க. அப்ப அந்த இலக்கிய ஆய்வுக்கும் நீங்க சொன்ன இதே ஹெட்டிங்ஸ் எல்லாமே வருமா, இல்ல அதுல வந்து சிலது மட்டும் தான் வருமா? இல்ல ஓகே. இந்த டெம்ப்ளேட்ல நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு லார்ஜர் ஸ்பெக்ட்ரம்ல கொடுத்திருக்கோம். எல்லாமே கவர் பண்ணி. மெத்தடாலஜிங்கிறது அவங்களுக்கு சிம்பிளா ஒரு லிட்டரேச்சர் ஸ்டடி இல்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு வந்துரும். அதுக்கப்புறம் சாம்பிளிங்கோ இல்ல அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. அவங்க சாம்பிளிங்லாம் எதுவும் எடுக்கிறது இல்ல. சோ அப்ப அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஓகே. சோ தத்துவம், இந்த தத்துவம் அப்புறம் அந்த தத்துவம் ரெண்டுனுடைய கம்பேரிசன். ஆமா. சோ முடிவு வந்து இது எப்படி அதோட பெட்டரா இருக்கு. ஆமா ஆமா. அப்படி கன்க்ளூஷன் வந்து இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, இது இதனால என்ன பயன் கிடைக்கும். as far as possible எண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, வேதாந்த் மகரிஷி நம்மளுடைய இது எந்த அளவுக்கு சுப்பீரியரா இருக்கு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பெட்டர் தேன் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். கரெக்டாங்கயா? ஆமா ஆமா. அதாவது இப்ப 4 क्वेश्चन தாங்கமா. வாட் இஸ் த ப்ராப்ளம், ஓகே, why it matters, what gap exists, okay, what is your paper will do, how this is going to fulfill that gap. Okay. இந்த 4 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணோம்னாவே நம்ம கட்டுரை வந்துருது. ஓகேங்க. ஓகே, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அதுல முக்கியமா வந்து அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்றோம், அந்த கேப்பை நம்ம எப்படி டீல் பண்றோங்கிறது. அதாவது நெகட்டிவா நம்ம சொல்லாம இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கம்மிங் இருக்கு, பட் அதை ஃபில் பண்றதுக்கு வேதாத்திரியம் தான் ஒரு நல்ல டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கான தரவுகள் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வேதாத்திரியத்தில் ஒரு தவம் செய்யும் போது இந்த மன அலைச்சூழல்கள் எப்படி குறையுது, இல்லை உடல் அளவில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, நம்ம வந்து எது வரைக்கும் போறோம்னா ஆட்டம் லெவலுக்கு போறோம், இறைத்துகள் லெவலுக்கு விண் வரைக்கும் போறோம், உயிர் துகள் வரைக்கும் போறோம். அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மேற்கோள் காட்டி சொல்ல போறோம். அதனால இப்போ ஒரு நீங்க சொன்னது கரெக்டான ஒரு எல்லாருக்குமே பயனுள்ளதான ஒரு விஷயம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அப்ப அந்த ஐடியா வச்சு நான் எப்படி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறது அப்படின்னா, ஐடியாங்கிறது ரிலேட்டட் டு வேதாத்திரியம். ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸோட தீமுக்கு ரிலேட்டடா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவை நான் எப்படி கன்வெர்ட் பண்றது, அதை வந்து எப்படி ஒரு ஒரு டாக்குமெண்ட் ரிசர்ச்சபிள் கொஸ்டினா மாத்துறது, அங்க மாத்திட்டோம்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோ கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இன்னொரு டவுட்டுங்க, நிறைய பேர் வந்து இந்த 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த 6 டாபிக்ஸ்குள்ள இருந்து நான் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிங்க, அது இந்த 6ல எதுல வேணா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதை பத்தி உங்களுடைய தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. இல்ல கரெக்ட்டுமா. இப்ப கூட ஒரு ஐயா கேட்டாங்க பாருங்க, நான் சினம் தவிர்த்தல் மட்டும் எடுத்துக்கிறேன், சினம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பதிவுகள் விளக்கின பதிவுன்னு சொல்றாங்க. அதே வேணான்றுச்சு தட்டோடுங்க தூங்கிக்கிறேன்னு அது சொல்லிருச்சு. தூங்கிருச்சு. ஓகே. ஸோ அது உங்களுக்கு வந்து அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்காரு. மேஜர் தீம்ல ஏதாவது இருக்கான்னா இருக்கு. அது கண்டிப்பா வந்து அதனால தான் நம்ம மெய்யறிவு 360 டிகிரிஸ்ன்னு சொல்றோம். ஸோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணும். இது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு இதுவா இருந்தாலும், ஆராய்ச்சி கட்டுரையா இருந்தாலும், இதுல ஏதோ ஒரு டாபிக்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃபிட் ஆகும். அதனால இது ஒரு நல்ல துவக்கமாக, இது ஒரு முதல் நாளே இந்த ஒரு உந்து விசையோட நம்ம வந்து இதை கொடுக்குறோம். ஸோ இதை எல்லாருமே வந்து ஒரு இதாவே எடுத்துக்குவோம். நார்மலா வந்து நம்ம நியூ இயருக்கு முன்னால தான் வந்து எடுத்துக்குவோம் ரெசல்யூஷன். இப்போ நியூ இயர் அன்னைக்கே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இது எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்கம்மா. ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. நிறைய பண்ணிக்கலாம். நிறைய பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, நன்றிமா. நன்றிங்கய்யா, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
சிறப்பான ஆழ்ந்த கேள்விகள் கேட்ட அனைவருக்கும், அதற்கு ஆழமான மற்றும் தெளிவான விளக்கங்களின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய வாழ்த்துக்களுடன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்துவோம். இன்று சிறப்பான உரையாற்றிய தியாகராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு.